see right now I am predicting இப்போ துபாய் இது முடிஞ்சதா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அக்டோபர், நெக்ஸ்ட் டிசம்பர் 2027 டிசம்பர் வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் இந்த என்டையர் ஜோன் ஃபுல்லாக அடி வாங்கும். லைக் உக்ரைன், லைக் ரஷ்யா, வார் இது நடக்கும். மெயின்லி வந்து பாகிஸ்தான் ஓரியன்ட் அந்த what do you call the border, மெயின்லி பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் இந்த ஏரியாலாம் பயங்கரமாக அடி வாங்கும், கலவரங்கள் நடக்கும். அட் தி சேம் டைம் அவர் நேஷன் லீடர் யார் இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அட்டாக்ஸ் கேன் பி தேர், செக்யூரிட்டி பிரீச்சஸ் கேன் பி தேர். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் சும்மா ஒரு நவகிரகங்களை பார்த்து சொல்கிறது கிடையாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் அ சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு என்ன வரும், இப்போ இதே கன்ஸ்ட்ரக்ஷன் இதே ஜோனில் எங்கள் தாத்தா பேசியிருந்தாங்கன்னா அவர் வந்து நீ அருமையான எழுத்தாளர் ஆகமா அப்படின்னு அவர் சொல்லுவார். Now we are talking about media. Correct. ஒரு மனுஷனுக்கு குரு நன்னா இருந்தனா இதுக்கு முன்னாடி வந்து நீ அருமையான வக்கீல் ஆவடா அப்படின்னு எங்க தாத்தா இருந்தா சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் நீ டேட்டா சயின்ஸ்ல சூப்பரா வருவடான்னு சொல்லுவேன். டிப்ரெஷன் பேஷண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல ஒரு 200 பேருக்கு மேல பார்த்துருக்கேன். Why is there so much rush to know about what life has to offer? See, people need positivity. First விஷயம் அதுதான். அது இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா if you are up for it? No problem. என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட டைம் ஆஃப் பர்த் and where I was born உங்களுக்கு நான் தரேன். என்னோட ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர் எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்கிறத பத்தி பேசுனீங்கன்னா it will be That's great. We can do it. No problem. Please. You know, astrology has become a part of our political climate today. What is that ethical boundary one should not cross? For 15 days back or 1 month back, once today's chief minister Vijay happened to take over. அடுத்த ஒரு வருஷமும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கும். ஸோ இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது முதல் ஸ்டெப்பே வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய செக்யூரிட்டி ஜோனை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீலில் வந்து நான் பேசியிருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி தட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வாட் இஸ் டன் இஸ் ஃபார் த லேடிஸ். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல அஸ்ட்ராலஜிக்கல் கனெக்ஷன் இஸ் ப்ரிடிக்ஷன் ஆஃப் வாட் வில் ஹேப்பன். அதுதான் ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்வதே தவிர நீங்கள் இவ்வளோ ரூபாய் அவருக்கு கொடுக்கணும், இந்த கான்ட்ராக்ட் அவருக்கு கொடுக்கணும், ஆர் யூ ஷுட் கிவ் ஹிம் எ சீட் ஆர் எல்ஸ் ஐ வில் நாட் பி தேர், அந்த மாதிரி சொல்றது தான் தப்பு. ரெண்டாவது, இஃப் த இன்னைக்கு பரிஹாரம் has created enormous fear in people because of 2 reasons, Acharya. ஒன்று வந்து because பரிஹாரம்ஸ் are extensive. Second thing, it is expensive. Great. இப்போ என்னன்னா 10,000 பேர் உங்க கீழே ரிப்போர்ட் பண்ணாங்க. உங்க ஒரு உயிர் 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறது. அஃப்கோர்ஸ் இந்த பரிகாரத்தோடைய லெவல் வேற லெவலில் இருக்கும். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். இத்தனை பேரை டிபெண்ட் பண்றாங்க, இத்தனை கர்மாக்கள் உங்க மேல டிபெண்டன்ட் ஆயிருக்கு. அவளோட கர்மாக்கள் இப்போ நீங்க 10,000 பேருக்கு சாப்பாடு இல்லை. Thank you so much, Acharya, இன்னைக்கு for blessing at the brim இந்த பாட்காஸ்டுக்கு வந்ததுக்கு really I feel extremely blessed. Thank you for inviting me. பகவத் சங்கல்பம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்முடைய சங்கல்பம். Thank you so much. And you are also doing a wonderful job. Thank you. Means a lot. Thank you so much. இன்னைக்கு வந்து அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு நம்ம ஹவுஸ் வார்மிங்க்கோ இல்லை ஒரு வெட்டிங்க்கோ பார்க்குறதா மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸில் இல்லை நம்ம டெய்லி ருட்டீனோட திஸ் இஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் இட். ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனோ காமெண்ட்ரி, கான்வர்சேஷன், உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்காக, உங்களுக்கு வந்து ஃபேமிலிக்காக, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்க்காக எல்லா இடத்துலையும் இருக்குது. சார், எனக்கு ஒரு சிம்பிள் கொஸ்டின்லேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். ஆர் வி பிகமிங் மோர் ஸ்பிரிச்சுவல் ஆர் ஆர் வி பிகமிங் மோர் ஆங்ஷியஸ் as people? Good. अर्थिकल्पित कल्पोयम प्रत्यर्थि गजकेसरी व्यास तीर्थ गुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धे. The first point what we need to understand is everyone has got their own problems. Correct. முதல் விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு எனக்கு என்ன நடக்கும், where are we going to land, அடுத்தது என்ன நடக்க போகுது, இந்த ஒரு எல்லாருக்குமே அந்த கேள்வி உள்ள வந்து ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. Correct. That is being used by lot of astrologers. You have to be very careful. அடுத்த மாதம் வந்து நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகும், இந்த மாதிரி சொல்கிறச்சு ஐயோ எனக்கு எதாவது நடந்துருமோ
கரெக்ட். இது எனக்கு என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. கரெக்ட். Astrology is not to just tell the negative things, but to guide where it is going to be negative. என்ன பண்ணா இதுல இருந்து நீங்க ப்ராப்ளத்துல இருந்து சால்வ் பண்ண முடியும். எல்லாருக்குமே இந்த ஆங்ஷியஸ் நேச்சர் அப்படிங்கிறது இருக்கிறது கிடையாது. கரெக்ட். இது என்னன்னா இட் இஸ் ஆல்ரெடி ரிட்டன். ஜாதகம் இஸ் சம்திங் தட் இஸ் ரிட்டன் ஃப்ரம் த பாஸ்ட் லைஃப். பாஸ்ட் லைஃபோடைய கர்மா, முன்ஜென்மத்தோட கர்மா மேல டிபெண்ட் தான் இந்த ஒரு அஸ்ட்ராலஜியோட சார்ட். ரைட். வாட் எவர் யூ ஹவ் டன் குட் தேர் வில் பி ஹியர் ஹெல்பிங் யூ இன் க்ரோயிங் யுவர் லைஃப். ஒரு ஹாப்பி பீஸ்ஃபுல் ஃபேமிலி, குழந்தை பிராப்தம் எல்லாமே வந்து ஒரு ஜாதகத்தில் தட்ஸ் பிகமிங் த கர்மா ஃப்ரம் த பாஸ்ட் லைஃப். கரெக்ட். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அங்கேயும் தப்பு பண்ணியிருப்போம். அது ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல மாத்ருகாரகன், அதாவது அம்மாவுக்கோ அம்மா வழி சொந்தங்கள்லையோ நம்ம தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தாலும், பணத்தை வாங்கிட்டு ரிட்டர்ன் கொடுக்காம இருந்தாவோ இந்த ஜென்மத்தில் சந்திரன் தோஷமாக மாறும். அப்போ அது ஆங்ஷியஸ் நேச்சர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு காரணம்ங்கிறது அதனால தான் இருக்குது. ஓகே. எஸ். வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் த பிஸ்னஸ், வி ஆர் ஹியர் டு சர்வ். அதாவது நல்ல விஷயங்களை எப்படி மற்றவங்களுக்கு எடுத்துன்னு போகணும். பணம் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல. ஹோல்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோன்னா கிளியர் ஆக்ஷன்ஸ், டீடு, வாக் சுத்தி, இது 3 இருந்தாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக யார் என்ன கெட்டது பண்ணாலும் சரி நம்ம சைட்லேருந்து வர்றது நல்லதாக மாறி அது வந்து மனுஷாலுடைய கோல், அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஆர் சங்கல்பம் வந்து நிறைவேறும். தட் இஸ் ஹவ் வி ட்ரீட் திஸ் ப்ரொஃபஷன் அஸ். Fantastic. Thank you so much. And I think initial clarity of how this conversation is going to be உங்களோட ஆன்சர்ல இருந்து தெரிஞ்சிடுது. சந்தோஷம். ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா if you are up for it? No problem. என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட டைம் ஆஃப் பர்த் and where I was born உங்களுக்கு நான் தரேன். என்னோட ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர் எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்கிறத பத்தி பேசுனீங்கன்னா it will be fantastic. That's great. We can do it. No problem. Please. கண்டிப்பா. See, you have given your details now. Yes. Okay. ஸோ அதன் பிரகாரம் பார்க்கும்போது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. மக நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்ம ராசி. ஓகேவா? மிதுன லக்னம்னா 2.5 hours உலகத்தில் எங்கே பிறந்தாலும் அவங்க வந்து மிதுன லக்னம் தான். ஸோ ஹியர் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட், ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்யூம் திஸ் இஸ் டு பி சென்னை. சென்னை வாசிகள் எல்லாத்துக்குமே சேர்ந்து நம்ம ஜாதகம் பேசுறது இல்லை. கரெக்ட். we are talking about மிதுன லக்னம் at 8 degrees and 6 minutes and 37 seconds. ஓகே. இதுதான் வந்து லக்னத்தோடைய புள்ளி. this is where your life starts, this is where your destiny starts. மிதுன லக்னமா இருக்கறனால மீடியால பெரிய பிளேஸ்மெண்ட்ல வர முடியும். ஓகே. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா, தொடர்புகள், கம்யூனிகேஷன் இன் எனி ஃபார்ம். ஓகே. அவுட்ரீச் பண்றது, சில இடங்கள்ல மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸா இருக்கிறது, இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கிறது, கம்யூனிகேஷன் இன் எனி ஃபார்ம். உங்களால ஒரு 10 நிமிஷம் 4-5 பேர் யாருமே இல்லை ஒரு நாள் ஃபுல்லா உங்களை தனியா ரூம்ல போட்டு அடிச்சு வச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. you won't be able to survive because you are with the people, you need people. And அந்த இடத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமா ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கணும். 24/7 ஒருத்தர் அழுதுட்டே இருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. this is your lagna's destiny. this is in general common. இப்போ நான் சொல்றது எல்லாமே காமன். இது வந்து உங்களுக்கு ஒரு 50% அப்படியே அப்ளை ஆகும். Absolutely. கரெக்ட்டா? 50 இல்ல 80-90% கரெக்ட். ரெண்டாவது, சின்ஸ் யுவர் மக நட்சத்திரம் 2ஆம் பாதம், இதுல வந்து சிம்ம ராசிக்கான பலன்கள்னு எடுத்து பார்த்தா அஷ்டம சனி படு மோசமா இருக்கு. ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஃபார் சிம்ம ராசி. நவ் அகைன் we are not talking about the Chennai as a whole. நான் சொல்றது for you taken. Now when we talk about your chart, this is where it starts. ஒரு கிரகமே எந்தெந்த டிகிரியில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே. இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு லக்னத்துல வந்து கேது 16 degrees and 24 minutes நிக்குது. ஓகே. இதுதான் வந்து பலனுக்குரிய பாவகம், இதுதான் சொல்லணும். ஓகே. இப்போ அடுத்த கிரகம் பாத்தீங்கன்னா சிம்மத்துல சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது. சந்திரன் 6 degree 16 நிமிஷம், which is again மக நட்சத்திரம். குரு பாத்தீங்கன்னா 20 degrees and 50 minutes. Okay. இப்போ you're not talking about the guru in சிம்மம். No, we are talking about guru at 20 degrees and 51 minutes. Okay. For example, டி நகர்ல இந்த ரோட்ல டோர் நம்பர் 14ல நான் பேசுறோம். புரியுது. இப்படி வந்து நம்ம ஒரு கிரகத்தையுமே பைஃபர்கேட் பண்றச்சு ஒரு கிரகம் ஒரு கிரகமாகவே வந்து வேலை செய்யாது. இட் பிகம்ஸ் an agent for other கிரகம். அப்போ ஹோல்சம்மா நம்ம புரியும் போது இந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யுங்கிறது ஒரு பாவங்களாக டிவைட் ஆகும். 12 பாவாஸ் would be there. நவகிரகங்கள் இருக்கும். அந்த நவகிரகங்கள்ல ஒரு கிரகமே எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் வந்து நல்ல கிரகங்களா இருக்கு. அப்போ ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல 7 கிரகங்கள் நன்னா இருக்கிறச்சு எந்த தசை எந்த புத்தி வந்தாலும் ஒரு 12 years 13 years சாலிடா அவங்க நல்லா தான் இருப்பாங்க, எந்த தசை வந்தாலும். ஓகே.
இப்போ என்னென்ன ஜாதகங்கள்ல பாதிப்புனா கொஞ்சம் லைட்டா பாதிக்கப்படுறது சூரியன். இந்த மாதிரி ஒன்னொன்னையும் பைஃபர்கேட் பண்ணி அந்த காலகட்டங்கள்ல நம்ம எடுத்துன்னு போக முடியும். ஃபேண்டாஸ்டிக் ஆச்சாரியா. நான் வந்து 2-3 விஷயங்கள் ரொம்ப கீனா நோட்டீஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து ஒரு ஆர்டர்ல போறேன். கரெக்ட். யூ கோயிங் இன் அ சர்டன் ஆர்டர். கரெக்ட். தி அதர் திங் வாட் ஐ சி இஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கா மோர் டெய்லர்டா ஃபார் தட் பர்சன் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக் பிகாஸ் ஆஃப் த அக்யூரசி. இப்போ இருக்கிற அந்த அக்யூரசியில் யூ ஆர் ஸ்பீக்கிங் அண்ட் யூ ஆர் ஆல்சோ வெரி பாசிட்டிவ். Let me tell you that you are extremely positive, which is let me tell you, உண்மையா சொல்ல போனோம்னா we will speak about the fear economy இதுக்கு அப்புறம். கண்டிப்பா. உண்மையா சொல்ல போனோம்னா ஒரு rare thing to see in astrologers today. My father is extremely positive, so I am positive. That's it. ஏன்னா எங்க ஆத்துல எல்லாருமே they are into Vedic science and astrology. வர்றவாளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன நல்லது பண்ணோங்கிற இன்டென்ஷன் இருக்கும். அண்ட் பார்க்குற ப்ராஸ்பெக்டிவே நல்லதா பார்த்தோன்னு வைங்க, இட் வில் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அதில் நெகட்டிவாக இருந்தாலும் அது 10% அடிபட்டு போயிடும். கரெக்ட். எனக்கு ஒரு ஸ்மால் டவுட், இதில் வந்து இன்ட்யூஷன் எவ்வளோ பர்சன்ட்? எஸ், ஃபார் ஷுர். ஒரு ஜாதகத்தில் பாக்யஸ்தானம் வந்து ஒரு மனுஷனுக்கு மெயினாக ஃபார் அன் அஸ்ட்ராலஜர் ஆர் ஃபார் ரிஷி, முனி, சன்னியாசி, மகான்களுக்கு, அஸ்ட்ராலஜருக்கு இன்னும் பேசிக்கலாக வந்து இந்த பாக்யஸ்தானம் கிவ்ஸ் யூ த இன்ட்யூஷன் பவர். ஒருவேளை சுப கிரகமா கேத்து நின்று, இல்லைன்னா புதன் நின்று, இல்லை குரு நின்று, இல்லை சுக்கரன் நின்று உங்களுக்கு நன்னா அமைஞ்சதுன்னா நீங்க வந்து அந்த இடத்துல தப்பாவே இருந்தாலும் உங்க வாக்குல இருந்து வரக்கூடியது வந்து பாசிட்டிவா வந்து விழும். மீனிங் அவனுக்கு என்ன இருக்கோ, அவன் மனசுக்கு என்ன கேட்கணுமோ, அவன் காதுக்கு என்ன போய் ஒழுகணுமோ அது அப்படியே கன்வெர்ட் ஆகும். எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒன் யூ ஷுட் ஸ்டடி வெல். ரெண்டாவது சப்ஜெக்ட்ல அப்டேட் ஆகணும். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் சும்மா ஒரு நவகிரகங்களை பார்த்து சொல்றது கிடையாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு என்ன வரும், இப்போ இதே கன்ஸ்ட்ரக்ஷன் இதே ஜோன்ல எங்க தாத்தா பேசியிருந்தாருன்னா அவர் வந்து நீ அருமையான எழுத்தாளர் ஆகுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் மீடியா. ஒரு மனுஷனுக்கு குரு நன்னா இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீ அருமையான வக்கீல் ஆவடா அப்படின்னு எங்க தாத்தா இருந்தா சொல்லுவார். இன்னைக்கு நான் நீ டேட்டா சயின்ஸ்ல சூப்பரா வருவடான்னு சொல்றேன். Where is the differentiation happening? You have to bridge the knowledge. Daily படிக்கணும். அடுத்தது என்ன வருது, வாட் இஸ் எவல்யூஷன் ஹேப்பனிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கிரகங்கள் எப்படி இருக்கணும், ஒரு மெடிசன் படிக்கணும்னா கிரகங்கள் எப்படி இருக்கணும், கைனகாலஜி படிக்கிறவனுக்கு கிரகங்கள் எப்படி இருக்கணும், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டா கிரகம் எப்படி இருக்கணும், கார்டியாலஜிஸ்டா என்ன கிரகங்களுடைய காம்பினேஷன் இருக்கணும், ரோபோட்டிக்ஸ் பண்றானா அட்வான்ஸ்டா அவனுக்கு என்ன கிரகம் வந்து வேலை செய்யணும். இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் தெர் இஸ், அதான் இது இட்ஸ் எ ocean of knowledge. அது வந்து நம்ம டெய்லி அப்டேட் பண்றச்சே will be able to understand better. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்யூஷன். என்னதான் நீங்க படிச்சாலும் அந்த டைமுக்கு மண்டையில வரலைன்னு வைங்க, it's gone. That satellite communication to your tower happens when you have strong bhakti, குரு பக்தி, குரு அனுகிரகம், பெரிவாளுக்கான அனுகிரகம், நித்திய கர்ம அனுஷ்டானம், certain japas which is given by your guru. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்றச்சு ஆட்டோமேட்டிக்கா you will be able to foresee everything. Absolutely. ஒரே ஒரு ஸ்மால் ஃபாலோ அப் ஹியர். இப்போ வந்து டெய்லி ராசி பலன் பார்க்குறோம் இல்லையா, நீங்களே உங்களோட வீடியோஸே நான் நிறைய எங்க மார்னிங் ரூட்டீனே உங்களோட வீடியோஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆமா, ஸோ இப்போ நான் சிம்ம ராசி மக நட்சத்திரம், நான் சிம்ம ராசியோடது தான் பார்க்குறேன். அதுதான் பார்க்கணுமா? ஏன்னா நீங்க வந்து சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சொல்றீங்க இல்லையா? I am the only person telling. அதான் மத்த எந்த why is that? So I'm getting confused. இப்போ வந்து எப்படி அதை I'll explain. Very nice question. அதாவது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஃபார் எக்ஸாம்பிள் in a group 1000 people are there. நீ என்ன ராசின்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் you say I am a சிம்ம ராசி. உங்க லக்னம் என்னன்னா உங்களுக்கு தெரியாது. லக்னம் is your house address. Okay. Postal address. உங்க ஏரியா அட்ரஸ் வந்து சிம்ம ராசி. இப்போ நான் டாக்கிங் அபவுட் லக்னா அப்படின்னா இப்போ அத்தனை பேருக்கும் லக்னம் தெரியும். நீங்க 5 years பேக் என்ன லக்னம்னா தெரியாது. They don't அசல் அவங்களுக்கு வந்து டீடைல்ஸே தெரியாது, எங்க பிறந்தோன்னு தெரியாது, என்ன டைம் எங்க அம்மா தெரியாது, எங்க வீட்டுல வந்து 8 குழந்தைகளுங்க, அதனால ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு. வேற இப்போ வந்து இட்ஸ் நாட் த வே. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா they know this is the time I am born. Absolutely. இப்போ we are talking about something called lagna, something about rashi. Correct. ஒரு ராசிங்கிறது ஹோல் டே அந்த நட்சத்திரம் இருக்கும். 2 மணி நேரம் சாலிட்டா அந்த லக்னம் வந்து இருக்கும். அப்போ ஒரு லக்னத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணி சொல்றச்சு தி இன்டென்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வில் பி மோர். அதாவது என்னன்னா இது எப்படின்னா ஹோல் டே நம்ம எடுத்தோம்னா we are for example we are talking about the prediction for 10 hours.
ஒரு நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம வந்து இந்நாள் பொன்னாள் பலன்கள் நம்ம பார்க்குறோம் சொல்கிறோம் அப்படின்னா சராசரியாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த நாள்ல 2 மணி நேரம் உங்களுக்கு டச் ஆகும். இட் கேன் பி எனி 2 hours. ஓகே. அது நடக்கும்போது ஆமா அவன் காலையில சொன்னான் அப்படியேதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். when you talk about ராசி, impact of disease that touches the body, மனசுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள், ஆனா உடம்புக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள், வீட்டுல அம்மாவுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் will go connected to the ராசி. அப்போ ஒரு prediction டெய்லி பாக்குறச்சு. இப்போ நான் for my method I am telling about the Lagna palan only. I am predicting only Lagna's palan. தெரியாத வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? I will attach that also. சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து okay done, they can see. Correct. Foresee. அதனால டெய்லி பலனுங்கிறது I am explaining only Lagna's palan. So if I am watching your video, I should watch my Lagna palan. Lagna palan. Today you've told me that I am Midhuna Lagna. 60% Lagna palan, 40% ராசி பலன். ஏன் 40%னா உடம்புக்கு அன்னைக்கு டேட் கொஞ்சம் ஹெல்த் இருக்கு பிரச்சனை பார்த்துங்க, கால் லைட்டா ப்ராப்ளம் வரும்னு சொன்னா அந்த ராசி பலன்லாம் சொல்லியிருப்பேன். லக்னத்துல டெஸ்டினி சொல்லுவேன். Destiny. Okay. அதாவது things which are logically giving you the upper hand, that will be given from the Lagna. Okay. So it's a 60-40. அவ்வளவுதான். Good to watch both. Okay. Good to understand. Definitely. I think it gives you a guidance also. Correct. Through your day. Correct. Ipo beginning of this segment, Acharya, I want to speak about why astrology is rising again. நம்மெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்ட மாதிரி ஒரு ஹவுஸ் வார்மிங்க்கோ இல்லை கல்யாணத்துக்கோ பார்க்குற அஸ்ட்ராலஜி இன்னைக்கு நம்மளுக்கு சாமானியமாக இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது. ஓகே. Especially after COVID, I see that there has been a surge. Why is there a surge? Can you tell me? Is it because people are looking for some meaning, ஒரு லைஃபுக்கு ஒரு பர்பஸ் வேணும்னு பார்க்குறாங்களா, இல்லை வந்து ஒரு சொலேஸ்க்காக இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா, இல்லை வாட் எக்ஸாக்ட்லி ஆர் தே லுக்கிங் ஃபார்? நீங்கள் எவ்வளோ பேர், ஐம் ஷுவர் உங்கள் சோஷியல் மீடியா இஸ் ஃப்ளட்டிங் வித் மெசேஜஸ், உங்கள் யோர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் fully blocked and booked. Why is there so much rush to know about what life has to offer? See, people need positivity. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அது இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க மனசுல நிறைய அந்த தேவையில்லாம கன்ஃபியூஷன். பிகாஸ் பீப்புள் ஹூ ஆர் அஸ்ட்ராலஜர்ஸ் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஐ டோன்ட் டினை. ஒரு 50% படிச்சுட்டு வந்து இஷ்டத்துக்கு பேசுறவாலும் நிறைய பேர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அபவுட் கமெண்டிங், பட் தி மோர் தே டாக், அதாவது என்ன சொல்லுவாங்க, முழு வைத்தியம் சொல்றது கூட கேட்கலாம், அற வைத்தியம் நான் கேட்கவே முடியாது, டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று மட்டும் பார்க்கறது கிடையாது. தே சி டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் கம்யூனிகேஷன். அவன் ராசியை பத்தி ஒரு 10 பேர் பேசினா 10 பேரையும் பார்ப்பாங்க. அது 8 பேர் அஷ்டம சனி அட சிம்ம ராசிக்காங்க அத்தனை பேரும் மோசமா தான் இருப்பாங்களா? என்ன கூட ஊரை விட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க லாஸ்ட் இயர் ஒருத்தர். அது மட்டுமே சமாச்சாரம் கிடையாது. ரியாலிட்டி என்ன, அந்த டேட்டுக்கு அடுத்த ஒரு 6 months எப்படி இருக்கு, இட்ஸ் லைக் ப்ரொஜெக்ஷன். ஒரு பிஸ்னஸ் நீங்க பண்ணீங்கன்னா இயர் டு டேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அடுத்த வருஷம் இந்த வரைக்கும் என்ன இருக்கும், வாட் இஸ் யுவர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒன்று. ரெண்டாவது, எக்ஸாக்ட்லி யூ பாயிண்டட் ரைட்லி, கொரோனா காலகட்டம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஒரு மனுஷனை ஜெயில அடைச்ச காலகட்டம். ஜெயிலும் கொரோனாவும் ஒன்று. தட் இஸ் ஹவ் இட் வாஸ் தேர். ஏன்னா பாக்யஸ்தானத்துல 5 கிரக சேர்க்கை. காலபுருஷனுக்கு பாக்யஸ்தானம் சொல்றது தனுசு. அந்த தனுசுங்கிறது குருவுடைய ஸ்தலம். அதுல 5 கிரகம் சேர்றச்சே நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஆத்துலயே தான் இருக்கணும், வீட்லயே தான் இருக்கணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப டெய்லி ஒரே மூஞ்சி பார்த்தா சண்டை வருமா வராதா? வரும். வேற என்ன பண்ண முடியும்? டிவி பார்க்கலாம். டிவி வந்து பெருசா ஒன்றும் வேலை செய்யாது. பிகாஸ் தெர் இஸ் நோ நியூஸ் ஃப்ளட்டிங். அப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க, கொரோனா இன்னைக்கு 10,000 பேருக்கு கொரோனா, இன்னைக்கு 22,000 பேருக்கு கொரோனா, நியூ கேசஸ் வந்து ஆயிட்டு இருக்கு, இத்தனை பேர் இறந்துட்டாங்க. தி மோர் யூ வாட்ச் நெகட்டிவ் ஏதாவது எனக்கு நல்லது நடக்காதா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கலாச்சாரம் ஆரம்பிச்சதா அப்போ எத்தனை பேருக்கு வேலை போகும், எத்தனை பேருக்கு அப்போ தே டோன்ட் நோ வாட் இஸ் டு பி டன். என்ன பண்ணணும்னு தெரியாம பீப்புள் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் அஸ்ட்ராலஜி. லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் லேர்னிங் அஸ்ட்ராலஜி. இதெல்லாம் நடந்தது. கரெக்ட். ஒரு பீரியட் ஆஃப் என்னாச்சு, ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 3 years 4 yearsக்குள்ள அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுது எல்லாருக்குமே. ஓ, வாட் இஸ் இட் ஹேப்பனிங், இது கரெக்டா இல்லையா, இஸ் இட் ரியலி கரெக்ட் ஆர் திஸ் பீப்புள் ஆர் ஹம்பக் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்னொன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிப்போம். இந்த டேட்ல துபாயில குண்டு போடுவான், வார் நடக்க போறதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு 3 months பேக் நம்ம வந்து ஒரு டேட் சொல்லி அந்த ரோட்ல நடக்குதுன்னு சொல்லி அதுல கீழே கமெண்ட் பார்த்தோம்னா, துபாய் இஸ் த சேஃபஸ்ட் கண்ட்ரி, யூ ஃபூல், டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்லாம் மெசேஜ். எனக்கு வந்து எனக்கும் துபாய்க்கும் பார்க்க கிடையாது.
திஸ் இஸ் பியூர்லி கேல்குலேஷன், திஸ் இஸ் பியூர்லி சயின்ஸ். அப்போ அது நடக்கும்போது அந்த நாள் நடந்த உடனே யாரெல்லாம் வந்து கீழே வந்து என்னை கமெண்ட் பண்ணானோ நெகட்டிவா, அத்தனை பேரும் தே கேம் இன்டு தி கமெண்ட்ஸ் அண்ட் சேயிங் நீ சொன்னதால தான் இப்படி நடந்தது, நான் சொன்னதால நடக்கல. It is because calculation it was. See, right now I am predicting. இப்போ துபாய் இது முடிஞ்சதா, starts from October. நெக்ஸ்ட் டிசம்பர் 2027 டிசம்பர் வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் இந்த என்டையர் ஜோன் ஃபுல்லாக அடி வாங்கும். லைக் உக்ரைன், லைக் ரஷ்யா, வார் இது நடக்கும். அரவுண்ட் த பார்டர்ஸ் ஆர் வித்தின் த கண்ட்ரி? வித்தின் த கண்ட்ரியும் நடக்கும், ஸ்பிளிட் நடக்கும். பார்டர்ஸில் அதிகமான பாதிப்புகள் கொடுக்கும். மெயின்லி வந்து பாகிஸ்தான் ஓரியன்ட் அந்த what do you call the border, மெயின்லி பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் இந்த ஏரியாலாம் பயங்கரமா அடி வாங்கும், கலவரங்கள் நடக்கும். குரு பார்வை வேற ஹெவியா இருக்க போறது. அதனால அவன் நல்ல கெட்டது பண்றவனுக்கு இன்னும் நல்லது பண்ற அளவுக்கு நம்ம குரு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு. அட் தி சேம் டைம் அவர் நேஷன் லீடர் யார் இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப ஹெல்த்ல கவனமா இருக்கணும். அட்டாக்ஸ் கேன் பி தேர், செக்யூரிட்டி பிரீச்சஸ் கேன் பி தேர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜாதகத்துல பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதெல்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்றோம்? பேஸ்ட் அப் அந்த கிரகங்கள் அது மாறுச்சு. ராகு கேத்து பேச்சு நடந்த உடனே அது நடக்கும். ராகு இஸ் பேசிக்லி பிளவு கொடுக்கக்கூடிய கிரகம், சண்டையை உருவாக்கக்கூடிய கிரகம். 1.5 year பேக்கே வந்து உக்ரைன் மாதிரி இடங்கள் பாதிக்கப்படும், ரஷ்யா மாதிரி இடங்கள் வந்து பயங்கரமா ப்ராப்ளம் கொடுக்கும். பிகாஸ் அந்த இடம் வந்து தட் ஸ்பீக்ஸ் த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். இட்ஸ் சயின்ஸ், ரைட்? அஸ்ட்ராலஜி இஸ் பியூர்லி சயின்ஸ். ஹவ் யூ ப்ரிடிக்ட், வாட் யூ ஆர் கோயிங் டு டெல். இப்போ அந்த டிகிரி தள்ளி நான் வேற ஏதாவது கண்ட்ரி ப்ரிடிக்ட் பண்ணனா ப்ராப்ளம். அது எங்க வருதுன்னா தட் இஸ் இன்ட்யூஷன். இப்படி வந்து நம்ம கிரகத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்றச்சு we can understand. அதனால பொதுவாகவே people what they think அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கேம், நம்ம போகக்கூடாது. ஃபார் எவ்ரி ஒன் அஸ்ட்ராலஜி இஸ் நீடட். அவளுக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஸ்டெப்பு அப்படின்னு people needed. ஒரு ஜாதகத்தில் யூ நாட் பிலீவ் மீ, ஒரு 4-5 months பேக் ரொம்ப பெரிய இடத்துல பூஜை பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவங்க ஆற்றுல வந்து மாமி ஜாதகம் கொடுத்தோன்னே, அண்ணா இதில் கேன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் செக் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். யூ கான்ட் நேம் லைக் திஸ். செக் பண்ணும்போது ஷீ இஸ் டிஸ்கவர்ட் வித் செகண்ட் கேஜ் கேன்சர். இப்போ சொன்னதுனால என்ன ஆச்சு, அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அவங்க வெளியே வந்துடுவாங்க. பட் ஸ்டில் வென் யூ சே சம்திங் லைக் திஸ், பீப்புள் வில் பி அஃப்ரைட். என்னடா அது இப்படி கேன்சர்னு சொல்கிறாங்களேன்னு. நம்ம சொல்றோம்னா அது நல்லதுக்காக தான் சொல்றோம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய நேச்சர் சில பேருக்கு இருக்கும். சில பேர் வந்து இஷ்டத்துக்கு வாயில வளர்றான்னு சொல்லி உதாசீனப்படுத்தினா 3rd stage 4th stage கூட போகலாம். அப்போ அதை கண்டுபிடிச்சு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அப்போ அது பண்ண ஆட்டோமேட்டிக்கா there is a change that is happening. ஃபர்ஸ்டே நோட்டீஸ் பண்றச்சே 4 places அது பரவி இருக்குன்னு சொல்றான். செகண்ட் வீக் ஆஃப்டர் சர்டன் பரிஹாரம் இஸ் டன், செகண்ட் வீக் 3rd வீக்ல பெட் ஸ்கேன் எடுக்கிறாங்க. இல்லை சார் அது வந்து சும்மா காட்டியிருக்கு, ஒரிஜினலாக வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்றா. 5th வீக் பார்க்கும்போது அதுக்கான கரெக்டான டாக்டர் வந்து அமைகிறான். நவ் திங்ஸ் ஹவ் பீன் ஆல் இன் பிளேஸ். இதுதான் வந்து இதோடைய கிரகம். இப்போ தெரியலன்னு சொல்லுவோம், ஒரு வேளை யாருக்குமே தெரியல, ஆர் வி ஆர் நாட் ஏபிள் டு, அவருக்கு சம்டைம்ஸ் கண்ணை மறைச்சிட்டாலும் வாட் இஸ் த ஃபேட் நோ, திஸ் இஸ் வேர் இட் கேன் ஹெல்ப். அடுத்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு இஸ் கோயிங் டு invest a big amount of money. multi-billionaire who is also my client. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறார். நான் சொல்றேன் சார் அவன் இருக்க மாட்டான், கிளம்பிடுவான் சார், நீங்க பணம் போடாதே. சம்டைம்ஸ் என்னன்னா ஓவர் நாலேஜோட பவர் ஆக்சுவலி மேட்டர்ஸ், பணம் மேட்டர்ஸ். உடனே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒன்று பண்றாரு, which is not very small, it's in crores. அந்த மனுஷன் அங்கிருந்து அப்ஸ்காண்ட். இப்போ என்னாச்சு, அந்த பணம் போடாம இருந்திருக்கலாம், இப்போ போடுறதுனால அந்த அமௌண்ட் ஆஃப், இப்போ நான் சொன்னதுனால அவர் மனசுல ஏதாவது ஒரு இடத்துல யார் அந்த பின்னாடி உள்ள இருக்கும்ல, அவர் சொன்னாரு ஆச்சாரியா ஹரீஷ் ராமன் வந்து இதை சுத்த சொன்னாரு அப்படின்னு அவன் மைண்ட்ல இருந்து he has put only a very small token amount which is still big. இப்போ நம்மளுக்குலாம் அது பெரிய சமாச்சாரம், கண்டிப்பா, ஆனா அது லாஸ். இப்போ டெசிஷன் மேக்கிங்ல என்ன தப்பு நடக்குதுன்னா இதுதான். அப்பா அவன் ஜாதகத்துக்கு கேட்பான், சொல்ல வேண்டிய இடத்துல அவன் இருந்ததுன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு பேங் ஆன் டெல்லிங் ஹிம் திஸ் இஸ் ராங், யூ ஷுட் நாட் டூ. கொஞ்சமா காப்பாத்தலாங்கிற ஒரு இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி யூனோ ஃபார் ட்ரூ பிலீவர்ஸ் அஸ்ட்ராலஜி இஸ் சம்திங் தே ஷுட் ஹேவ் வெரி ட்ரூ வெரி ட்ரூ கைடன்ஸ் எடுத்துக்கிறதுல என்ன. அண்ட் டிபெண்டன்ஸ் ஆல்சோ கொஞ்சம் இமோஷனல் டிபெண்டன்ஸ் இது கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ்
நீங்க எனக்கு பாக்குறீங்க, நான் உங்களுக்கு ஐம் கம்மிங் பேக் டு யூ ஃபார் மேக்கிங் டெசிஷன்ஸ் கண்டினியூஸ்லி. என்ன டெசிஷன் எடுத்தாலும் உங்களை கேட்காம நான் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு இமோஷனல் டிபெண்டன்ஸ் வரச்ச வாட் ஹேப்பன்ஸ் டு அஸ் as people? என்ன பண்ணும்பான்னு கேட்கறது இல்லையா? அப்பா நான் என்ன பண்ணுவேன் நீ சொல்லுப்பா, அம்மா இதை நான் பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னு அம்மா அப்பாவை கேட்கறது இல்லையா? அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணோம். தட்ஸ் இட். See, I can be looked upon as a father, as a brother, as a friend. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். தி மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட், தப்பு பண்ண மாட்டோன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அல்டிமேட்லி we are not God. கரெக்ட். we are just என்ன சொல்லலாம், கோட் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ இது இப்படி இருக்குது, கிரிப்டடாக இருக்குது, இது இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். சம் பீப்புள் பிகாஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி தே கீப் கம்மிங். இப்போ லாஸ்ட்டாக வந்து டிப்ரெஷன் பேஷண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல ஒரு 200 பேருக்கு மேலே பார்த்துருப்பேன். only in the last month. Still I am not able to understand. I am not a doctor. Correct. I was just going to ask you, use the word depression patients. Patients. ஏன்னா ஜாதகத்தில் ஸ்பெசிஃபிக்காக காட்டுறது, உள்ளே வந்து உட்காந்தோடனே டிப்ரெஷன் அம்மா அவங்களுக்குன்னு கேட்குறேன். அம்மா சார் வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சார் நான் இவங்ககிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறேன், நான் எதை இவங்களை பண்ணிடுவான்னு பயப்படுறாங்க சார். எல்லாத்துக்கும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க சார். ரீசன் அந்த கிரகம் அப்படி பாதிக்குது. இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்க ஆச்சாரியா, இப்போ வந்து இதுவே 100 years பேக் ஜஸ்ட் ரிவைண்ட் இதே ஜாதகம் வந்ததுன்னா அது டிப்ரெஷன் இல்லாமல் வாட் வுட் யூ ஹேவ்? பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு பேய் ஓட்டணும்னு சொல்லி கூட்டு போய் பேய் அடிச்சிருப்பாங்க. அங்கதான் டெக்னாலஜி ஹேஸ் இட். அதான் ஐ அம் ஆஸ்கிங். சோ யூ வர் ஸ்பீக்கிங் அபௌட் அப்டேட்டிங் யுவர்செல்ஃப். இப்போ என்ன பண்ணும், இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்ல முடியும். இந்த கோவிலுக்கு போங்க, இந்த அபிஷேகம் பண்ணுங்க, அந்த தீர்த்தத்தை டெய்லியும் வந்து எடுத்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்லி உங்கள் மனசை கிளென்ஸ் ஆகும். தி மோர் யூ டூ த ப்ரீதிங் எக்ஸசைஸ், இது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதனால தான் காயத்ரி ஜபம்ங்கிறது எல்லாருடைய வீட்லேயும் பண்ணுவோம். இல்லையா உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அதை மனசார நினச்சிட்டு ஸ்டார்ட் ப்ரீதிங். ஸோ இன்டேக் வில் பி நெகட்டிவ், எக்ஸாஷன் வில் பி அவுட். இது வந்து ப்ராசஸ். அதனால தான் வந்து யோகா பண்ணுங்க, எல்லாருமே தியானம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரீசன். அவங்க she is in a position where she is not even able to sit in yoga. Correct. Or தியானம். அப்ப என்ன அர்த்தம்? There is no other option, you have to go for medical intervention. Correct. Oh, that's the point you suggest. Medical intervention is the best. நான் கடவுள் கிடையாது, நான் டாக்டர் கிடையாது. Correct. Yes, this is there. எப்ப ஆரம்பிச்சது, எப்ப முடியும் தான் சொல்ல முடியும். நான் வந்து உங்க மண்டைக்குள்ள போய் அதை கிளீன் பண்ணி நான் கொடுக்க முடியாது. So what is suggestion? You have to meet a doctor. No, that is very important. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டா ஒரு யாரோ ஒருத்தர் பேசியிருந்தார். அப்போ வந்து somebody was ill, not mentally but physically, physical ailment இருந்தது, very ill, and he said that நான் பண்ணி கொடுத்துட்டேன், நான் வந்து அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, he'll be fine. You will not believe a month or 2 months later he passed away. That generally the hope that family got, அந்த க்ஷணத்துல அந்த hope கிடைச்சது, it was very painful. It was 10 times painful because you know, இந்த மாதிரி நான் உனக்கு சொல்யூஷன் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணும்போது the expectations also go up so high. Very true. And I feel like that is also bringing down people's morale. இவா எதுக்கு இதை பண்றா, கரெக்ட், எதனால இவா வந்து they think அந்த god complex ஏன் வருது? அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிள், you are Gayathri, I am Harish, அவ்வளவுதான் மேட்டர். Ultimately human beings, only thing calculation தெரியும், astrology தெரியும், which means guidance can be given. Right. Guidance na இப்படி போ, அப்படி திரும்பு, அவ்வளவுதான். I cannot make you sit in my car, drive there. நானும் அதை சேர்த்து அனுபவிச்சு வெளியே வர முடியாது. லாட் ஆஃப் பீப்புள்னும் இது நான் சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மை அதுதான். தே ஃபீல் அவங்க பணம் கொடுக்கறதே அவங்க புலம்புறதுக்கு தான் இருக்கக்கூடிய நிலைமை இப்போ வந்துட்டு. அவங்க பிரச்சனையை புலம்புறக்கு, சார் நீங்க ஒன்றும் பேசாதீங்க சார், இது எப்போ சரி, அவங்களாம் எனக்கு வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க சார், போதும் சார். அஸ்ட்ராலஜர் எங்கிட்ட வர்றது முக்கால்வாசி அப்படி இருக்கு. பிகாஸ் தி அமௌண்ட் ஆஃப் பெயின் தட் தேர் அண்டர்கோயிங். நிறைய இடத்துல ஓப்பனா சொன்னா பிசிக்கல் அபியூஸ். ஒரு குழந்தை ஜாதகம் வந்தது, கொஞ்சம் பார்த்துங்கோ சார், இது சரியில்லை, ஒரு 6 மாசம் முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க எங்க போனாலும் சரி கூட போங்க, ட்ரிப்பெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். வந்தவர் வந்து தாத்தா. ஓகே, அவர் நான் சொன்ன நிமிஷம் இந்த மேட்டர் நான் என்ன சொல்ல வரேன்னு அவருக்கு நான் வந்து ரொம்ப டீசெண்டாக அந்த மேலோட்டமாக வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், வெளியே அனுப்பக்கூடாது, இல்லை நீங்கள் எங்கேயாவது போகிறாங்கன்னா கூட நீங்கள் யாரோ ஒருத்தர் கூட்டின்னு போங்கோ, அண்டர் அந்த வேர்ட்ஸ் இன் பிட்வீன் திஸ். அவரை சொல்லும் போதே அவர் வந்து குலுங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு வந்து மேட்டர் புரிஞ்சு போடுறது, இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுடுது. இந்த ஈவெண்ட் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் அப்படின்னு புரிஞ்சுது. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அதை நம்ம ஹேண்டில் பண்றது தான் இங்க பிரச்சனை. என்னன்னா அந்த பொண்ணு வந்து அந்த சைல்டிஷ் நேச்சர் இஸ் ஜீரோ கான். ஷி இஸ் ஜஸ்ட் 5 year old. அந்த பொண்ணு எங்க போனாலும் சரி அவ்வளோ ஒரு அரகண்டா, அவ்வளோ ஒரு இதாக அந்த குழந்தை வந்து பிஹேவ் பண்றா. அவ பேசுறது நம்ம யாருமே வந்து அந்த லாங்குவேஜ் கூட யூ ஆர் மீ கேனாட் டாக். என்ன படிச்சவங்களா இருந்தாலும் we will not be able to talk. You are also not in time. I will not talk. ஆனா அந்த குழந்தை எல்லா இடத்துலையும் she is able to talk. அப்போ இங்க இமேஜின் த ஹாரபிள் திங்ஸ் தட் ஷி ஹஸ் ஃபேஸ்ட். இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் தெரியுமானா தெரியறது, சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்லியாச்சு. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? வி கேவ் சொல்யூஷன். ஈச் சொல்யூஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் பீப்புள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்யூஷன் டாக்டர்கிட்ட போன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பிளேஸ் சேஞ்ச் இஸ் a biggest சொல்யூஷன். அப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம இன்கல்கேட் பண்ணணும். அஷ்டமஸ்தானம் ஆக்டிவா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த கிரகம் என்னவா இருக்கோ அதுதான் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்துல புதன் ஜாதகத்துல அஷ்டமஸ்தானத்தோட உபநட்சத்திரமா இருந்து செம்மையா இருந்தான்னா, சார் இந்த பொண்ணை டெய்லி 21 days புக்கு படிக்க வைங்க, அதுக்கப்புறம் இவன் அடிக்ஷனா மாறும் அது அப்படின்னு நான் சொல்றேன்னா, சார் அந்த பொண்ணு புக்கு தான் சார் படிக்குது மாவன் லைவா பாக்குறோம். அப்ப என்ன அர்த்தம்? புக்கு ரீடிங் அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம் யாருக்கு இந்த மாதிரி கிரகங்கள் கனெக்ட் ஆயிருக்கிறவங்க. இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னா ரிஷி முனி சன்னியாசிகள் மகான்கள் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஜோலு, ஒரு எனர்ஜி இருக்கிற ஸ்பேஸ், இதெல்லாம் நீங்க டிராவல் பண்ணிட்டே இருந்தாலும் யூ வில் கெட் யுவர் ஆரா வில் கெட் பூஸ்டட். இதுதான் அதோடைய மேஜிக், இதுதான் கைடன்ஸ். இப்போ நான் போய் அவன் யார் குற்றவாளியா அவனை பிடிச்சுன்னு வர முடியாது, நான் தண்டனை கொடுக்க முடியாது. ஹியர் வி ஆர் கிவிங் அ சொல்யூஷன் ஃபார் தட் பர்டிகுலர் ஜாதகம். இந்த டிப்ரெஷனுங்கிற சமாச்சாரம் வந்து தலை வெடிக்கிற அளவுக்கு இருக்கும். 1 மணி நேரம் ஒரு 4 ஜாதகத்தை தெளிவா அக்கா லைக் ஐம் எக்ஸ்பிளைனிங் யூ, ஐ எம் டாக்கிங் டு யூ, யூ ஆர் நாடிங் யுவர் ஹெட், யூ ஆர் ஷேக்கிங் யுவர் பாடி. இப்படியே உட்காந்துருக்காரு ஒரு மணி நேரமா. இஸ் ஜஸ்ட் லுக்கிங் லைக் திஸ். நான் ஆமான்னு சொல்லுமா நோன்னு சொல்லுமா, ஐ எம் ஸ்டில் டாக்கிங் எக்ஸ்பிளைனிங். 1 hour கிட்டத்தட்ட முறியச்சு. ஐ ஃபெல்ட் சம்திங் இஸ் ராங். 1/2 மணி நேரம் ஒரு மனுஷனா சில ராசிகள் அப்படியே உட்காந்துருக்கும். நீங்க தலைகெல்லாம் நின்று பேசினாலும் சரி ஆமான்னு சொல்ல மாட்டாங்க, எஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, இப்படியே உட்காந்து இருப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி மனசுல ஒண்ணு புரியுதா இல்ல புரியலையா என்னன்னு நமக்கு புரியாது. தட்ஸ் ஹவ் இட் கோஸ். இந்த ஒரு நபர் வந்த உடனே ஐ ஃபெல்ட் சம்திங் இஸ் ராங். பிகாஸ் நான் அவர் ஜாதகம் பார்க்கல, அவங்க குழந்தைகள் ஜாதகம், அவங்க ஒய்ஃப் ஜாதகம் இல்ல 4வது ஜாதகமா இதை எடுத்து பாக்குறச்சு. And I understood something is seriously wrong in his heart. நான் சொல்றேன், சார் உங்க வீட்டுல யாராவது, நீங்க இருக்கிற வீட்டுல யாராவது தற்கொலை பண்ணிட்டு இருக்காளா இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இட் டிட் டாக். ஒரு லெவலுக்கு அப்புறம் இன்னும் ஐ broke my silence. சார் அப்படின்னு நான் கேட்குறேன், ஆரம்பிக்கலாமா சார் அப்படிங்கிறார். 45 minutes 1 hour பேசி முடிச்சோம். Then he says, இல்ல சார் நான் வந்து எங்க பாட்டி வந்து என் கூட இருக்காங்க, இப்ப கூட அவங்க தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்ன கேஸ்ன்னு நம்ம எடுத்து போத. மை காட் சார் என்ன ப்ரொஃபஷன் நமக்கு நல்லா இருக்கும். ஐ எக்ஸ்பிளைன் ஆல்மோஸ்ட் 45 minutes. அந்த ஜாதகங்கள்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஐ எம் டெல்லிங் சார், இந்த ஜாதகத்தை பாருங்க, ஒன்று நீங்க மார்ச்சரியில வேலை செய்யணும், ஆர் யூ ஷுட் பி அன் அனஸ்தீஷனிஸ்ட், இல்லைன்னா எமர்ஜென்சி மெடிசன் ஹேண்டில் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் கர்மா சார் உங்களுக்கு, ஆர் யூ கேன் பி அ ஆம்புலன்ஸ் டிரைவர். இந்த நாள்ல ஏதாவது ஒன்று தான் உங்க ஜாதகத்துக்கு கனெக்ட் ஆகும். மார்ச்சரி ஹெட்டா இருக்கேன் சார் நான் அவர் சொல்றாரு. நான் சரி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் தென் he said, இல்லை சார் எங்க பாட்டி உங்ககிட்ட பேசிட்டே இருக்காங்க, இப்ப கூட உங்ககிட்ட பேச சொல்றாங்க, கேட்க சொல்றாங்க, எங்க பாட்டி உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. எங்கேயா அந்த பாட்டின்னு அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிலாம் புரிய முடியாது. தி மொமெண்ட் ஐ அண்டர்ஸ்டுட், நான் we have people சொன்னேன், சார் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நீங்க போய் ஒரு நல்ல டாக்டர் பாருங்க. பிகாஸ் சுச்சுவேஷன் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, அந்த மாதிரி நிலைமையில் நீங்க இல்லை சார் நான் ஒரு 1/2 hour உட்காந்துட்டு போறேன், இல்லை சார் அடுத்த ஆள் இருக்காங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி ஐ சென்ட் him away. பிரச்சனை போட்டு பார்த்தா he is already உள்ள வந்து ஒரு கோஸ்ட் இருக்குன்னு காட்டுது. அவர் சொல்றது கரெக்ட், அவர் சொல்றது பாதி கரெக்ட். அது என்னன்னா பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கறனால உள்ள என்ன ஓடுதுன்னு அவரால் உணர முடியுது. இதே நார்மலான மனுஷனா இருந்தா என்ன நடக்கும்? மை காட், இந்த மாதிரிலாம் நடக்கும். இட்ஸ் நாட் சம்திங் டஃபஸ்ட் thing in an astrology is to handle any person with a depression. ரொம்ப கஷ்டம். That karma what you take, no,
3 days எய்தர் யூ கான்ட் ஸ்லீப், உங்களுக்கு நீங்கள் நார்மலான ரொட்டீனில் ஆற்றுல இருக்க முடியாது. இதுதான் நடக்கும். ஸோ யூ ஹாவ் டு ரீசார்ஜ் யுவர் செல்ஃப், லைக் ஸ்டார்ட் ஜப்பா, இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. only then you can come out of this. ஸோ ஆச்சாரியா, இப்போ வந்து ஒரு ஜாதகம் கணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வந்து குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடாதுன்னு முதல்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறச்சே குழந்தைகளுக்கு நார்மலாக பால அரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ்க்கு முன்னாடியே குழந்தை இறக்குற மாதிரி இந்த ஜாதகம் இருந்ததுன்னா அம்மா அப்பா வந்து ரொம்ப மனசு உடஞ்சிடுவாங்க. ரெண்டாவது சில பேர் 4 வயசில் 5 வயசுலேயே குழந்தை இறந்துடும். சில பேர் கன்சீவ் ஆகும்போதே அது டிஸ்டர்ப் ஆகும். இதெல்லாம் எங்கே போய் சேரும்னா அம்மா அப்பாவுக்கு அந்த கர்மா சேரும். அந்த பாலாரிஷ்ட தோஷங்கிறது இருக்குன்னு தெரிஞ்செடுத்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் அந்த குழந்தைய நம்மளால காப்பாற்ற முடியாது. இட் இஸ் டெஸ்டினி. வாட் எவர் இஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன். நம்ம ஸ்தானங்கள் பண்ணலாம், பூஜைகள் பண்ணலாம், சில பரிகாரங்கள் பண்ணலாம். இட் கேன் ஓன்லி கிவ் யூ அ வெரி சிம்பிள் சேஞ்சஸ் இன் த லைஃப். அந்த மாதிரி ஜாதகங்களை நீங்கள் மாற்றவே முடியாது. அப்போ பொதுவாக நான் அதனால் சொல்கிறது வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, பட் ஆனால் இப்போ இருக்கிற டைமில் வந்து ஒரு ஒரு சைல்டு பர்த்துக்கு முன்னாடியே வி டிசைட் வாட் டைம் த சைல்டு ஹேஸ் டு பி born. இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம வந்து முன்னாடியிலேருந்தே வி ஆர் ட்ரைங் டு மேனேஜ் இல்லையா? கரெக்ட். ஸோ வாட் யூ ஹேவ் டு சே அபவுட் தட்? ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லாஸ்ட் 40 இயர்ஸ் பேக் இருக்கிற ஜென்ரேஷன். இப்போ 5 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 5 மணிக்கு அந்த குழந்தை பிறந்திருக்காது. 100 குழந்தை 5 மணிக்கு பிறந்திருக்குன்னா 80 குழந்தை 5 மணிக்கு பிறந்திருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று அது 4:58 பிறந்திருக்கலாம், இல்லை 5:01 பிறக்கலாம், 5:02 பிறக்கலாம், இல்லை 4:59 பிறக்கலாம். ஓகே, இன்னும் 1.5 நிமிஷம் தான். என்ன பெருசாக சமாச்சாரம் அப்படியே தான் நாங்கள் இருக்கோம், கட்டம் கிரகம் எல்லாமே அப்படி தான் இருக்கோம்னா அப்படி இருக்காது. 38 செகண்டுக்கு ஒரு ஜாதகம் மாறும், 38 செகண்ட்ஸ் ஒரு ஜாதகம் மாறும். அவங்க அம்மா அப்பா வேற, ஒரு நிமிஷம் தள்ளி பிறக்கிற அம்மா அப்பா வேற. அதுதான் பூர்வ புண்ணிய பிராப்தம். அப்போ இவனும் மினிஸ்டர் ஆவான், இவன் கவுன்சிலர் ஆவான். இப்படி ஒரு டிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். ஹவு டு யூ டிஃபைன் தட்? நீங்கள் கொடுக்குற டைமை வச்சு வி கரெக்டட் வித் எக்ஸாக்ட் ரூலிங் பிளானட் ஆஃப் த கரண்ட் டைம். இப்போது 12:02 ரூலிங் பிளானட் ஓடின்னு இருக்கும். அதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணுறச்சு எது கரெக்டுன்னு புரிஞ்சுக்கும். பேஸ்ட் ஆன் தட் தி தியரி வாட் வி எக்ஸ்பிளைன், அதாவது இதுதான் ப்ராக்டிக்கலாக இந்த ஜாதகத்தில் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் உணர்றீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஸ்டார்ட் கொஸ்டனிங் யூ. ஒரு 3 கொஸ்டின் கேட்ட உடனே இட் இஸ் நாட் பேட் டு ஆஸ்க் எ கொஸ்டின், கரெக்ட், டு வெரிஃபை இட் இஸ் கரெக்ட். அதுக்கப்புறம் நமக்கு ஜாதகத்தை நீங்கள் என்ன கேட்டாலும் எப்போ நடக்கும், ஏன் இப்படி நடக்குது, எப்போ நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும், எல்லாமே கரெக்டாக நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபார் டீப்பர் இன் டு த அக்யூரசி வி நீட் டு கரெக்ட் த டைமிங். இப்போ நம்ம 5 மணிக்கு பிறக்கிற குழந்தை ஜாதகத்தில் கொடுங்க, அது என்னங்க எல்லாமே ஊர்லலாம் அப்படி சொல்கிறாங்க. ஊரில் சொல்கிறதெல்லாம் ராசி பலன். ஒரு 50 பேருக்கு சொன்னாலும் 40 பேர் பழிக்கும். தட் இஸ் யூஷுவல். இட்ஸ் சம்திங் லைக் யூ கீப் டெல்லிங் தி சேம் திங். அது ஒரு 20-30% எப்படி இருந்தாலும் அதை டச் ஆகும். வி ஆர் டாக்கிங் அபவுட் த அக்யூரசின்னு எடுத்துன்னு போனால், இப்போ ஒருத்தர் சொன்னால் இந்த உங்களுக்கு வந்து 5 குழந்தைகள் யோகம் சார், 5 பசங்க பிறப்பாங்க சார், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. நான் 38 செகண்டில் ஜாதகம் மாறும்னா இது ஆண் நேரம், இது பெண் நேரம்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் வந்து அப்டேட். வி ஹாவ் டு ஸ்டில் அக்செப்ட் அவர் செல். ஓப்பன் மைண்டடாக சில விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 20 இயர்ஸ் பேக் ஜென்ரேஷனில் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பேசினாங்கன்னா இது ஆண் நேரம்டா, ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட் பிகாஸ் யுவர் பாப்புலேஷன் இஸ் லோ. இன்னைக்கு டேட்டுக்கு வி ஆர் ஸ்டாண்டிங் அட் சம்வேர். ஒரு நிமிஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 8000 குழந்தைகள் பிறக்குது ஹோல் இந்தியாவில். நீங்கள் எடுத்து பார்த்தோம், ஒன்றும் இல்லை, எக்மோர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே டைமில் 10 குழந்தைகள் எழுதியிருப்பாங்க. ரெண்டாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, குழந்தை பிறந்த உடனே இதுதான் டைம்னு எழுதுறாங்க. தட் இஸ் ராங். அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பந்தம் உடையுதுன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இவர் தொப்புள் கொடியாக இருக்கிற டைமிங், விச் இஸ் அம்பிளிக்கல் கார்ட் டைப் பண்ணக்கூடிய டைம் தான் கரெக்டான டைம். அதை பிடிக்கிறதுலாம் ஜாதகம் நிற்கிது. இப்போ நம்ம வந்து ஒரு C-section டெலிவரிக்கு நம்ம வந்து குறித்து கொடுக்குறோங்கிற பட்சத்தில் ஐ கிவ் an interval of 3 minutes. ஓகே, நீங்கள் முன்னாடியே டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த 3 minutesல நீங்கள் அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அருமையான குழந்தையாக பிறக்கும், கிரகங்கள் நல்லா அமையும். இதில் என்ன சார் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஐ கேன் ப்ரூஃப். ஒரு ட்வின் ஜாதகம் 1 minute பிஃபோர் பிறந்த குழந்தை ஆட்டிசம், 1 நிமிஷம் தள்ளி பிறந்த குழந்தை சூப்பராக இருக்கான். 1 minute இஸ் அ டிஃப்ரென்ஸ். அவன் நேர காலம் அப்படி இருக்கு. அம்மா அப்பாவுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், குரு தோஷம், இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரபிளை கொடுக்கும்.
ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆக்சுவலி ப்ரிடிக்ட் திஸ். சார் பட் எனக்கு ஒன்று சொல்லுங்க ஆச்சாரியா, இப்போ வந்து இஸ் தட் நாட் இன்டர்வென்ஷன் வித் நேச்சர்? நான் ஏன் கேட்குறேன்னா, ஐ வில் கிவ் யூ அ ஸ்மால் அனாலஜி. இப்போ ஒரு மரத்துலேருந்து ஒரு ஃப்ரூட் விழுறது, அது விழுறதுன்னா நேராக தரையில் விழணும். கரெக்டாக. நடுவில் நான் கை போட்டு அதை எடுத்தேன்னா இட் ஃபால்ஸ் இன் மை ஹேண்ட். த டெஸ்டினி சேஞ்சஸ் இமீடியட்லி. கரெக்டாக. ஷுட் வி புட் அவர் ஹேண்ட்ஸ் இன்? ஓப்பனாக சொன்னால் விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இப்போ நான் 100 கேஸ் குறிச்சு கொடுக்குறேன்னா 1 or 2 தான் அப்படி பிறக்கும். ஓ, தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். நோ அகைன் ஐம் நாட் காட். கரெக்ட். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இஃப் தே ஆர் அவங்களுக்கு பூர்வ புண்ணிய பிராப்தம் நல்லா இருந்து தே ஹாவ் அ லெவரேஜ் வித் த ஹாஸ்பிட்டல், ஆர் நம்ம சொன்னால் அந்த டாக்டர் கேட்பாங்க, அந்த டைமில் கட் பண்ணுவாங்கன்னு இருந்தோன்னா அந்த குழந்தை அந்த டைமில் பிறக்கும். இட் இஸ் டெஸ்டினி அகெயின். அவருக்கு வந்து அந்த குழந்தை அந்த டைமில் பிறக்கணும்னு இருக்கிறது டெஸ்டினி. அவருக்கு அப்பா வந்து அவராக இருக்கணும் அப்படிங்கிறது டெஸ்டினி. இப்போ நம்ம கொடுக்குற 100 கேஸில் மேபி ஒரு 10 கேஸ் அப்படி பிறக்கும். 90 கேஸுக்கு சான்ஸே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே. ஐ எம் ட்ரைங் டு அப்பீல் டு எ கோர்ட் டு கெட் அ ஜஸ்டிஸ். அவர் ஜஸ்டிஸ் நமக்கு ஃபேவராக பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். பட் நம்ம ட்ரைங்கிறது எப்படி பண்ணாமல் இருக்க முடியும்? தேர் லைஃப் த கர்மா இல்லை. வாட் இஸ் மென்ட் டு பி இஸ் மென்ட் டு பி. அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு என்னன்னா, when you have certain things to do, you can do. That's karma. நீங்கள் முயற்சியே பண்ண மாட்டீங்கன்னா then there's nothing like this. I think effort matters. அவ்வளவுதான். ஓகே, we will speak more on this. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நிறையா பேர் வந்து they take என்ன சொல்கிறது, they take this as something of power for themselves. நான் முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஹெல்த், ஒரு டிப்ரெஷனை குறிக்கிறதோ இல்லை ஒரு யூனோ ஃபிசிக்கல் ஹெல்த் குறிக்கிறதோ எவ்வளோ தூரம் நம்ம இன்டர்வீன் பண்ண முடியும் த்ரூ அஸ்ட்ராலஜி? 10% பண்ணலாம். இன் வாட் வே? ஃபுட்டு ஐட்டம்ஸ்லாம் உள்ள என்ன கொடுக்கலாம், என்ன சாப்பிட்டா உங்களுக்கு ஓகே ஆகும், வாட் இஸ் த டயட் டு தட் ஃபாலோ, என்னென்ன மெட்டீரியல்ஸ் பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a person is understood that he is having a acute cancer. acute cancerனா ஃபார் எக்ஸாம்பிள் 3rd stage 4th stage அந்த லெவல். 2nd stage தாண்டினா கூட இதுக்கு அஸ்ட்ராலஜிக்கலி கியூர் கிடையாது. we can only give you the solutions. இது பண்ணுங்க, நல்ல டாக்டர் அமைவர். அந்த டாக்டர் மூலியமா உங்களுக்கு சொல்யூஷன் கிளியர் ஆகும். சில மந்திர ஜபங்கள் இருக்கு. அந்த மந்திர ஜபங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள எடுக்கிற மெடிசன் ஃபாஸ்டா வேலை செய்யும். இட்ஸ் தேர் இன் த வேதா. வேதங்கள்ல இதெல்லாம் இருக்கு. எந்த மெடிசன் கண்ணுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன், அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள், சூக்தங்கள் இதெல்லாம் இருக்கு. சர்ப்ப சூக்ஷம்னு ஒன்று இருக்கு. உடம்புல விஷம் இருந்ததுன்னா சர்ப்ப சூக்தம் சொல்ல சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காக விஷம் குறையும். எப்படி குறையும்? யூ டேக் த மெடிசன், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ ஜுரம் வந்து இருக்குது, நீங்கள் வந்து பேராசிட்டமால் போட்டுறீங்க. ஆற்றுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணியை முக்கி பிழிஞ்சு வச்சு எடுப்பாங்க. அப்போ இதனால சரியாகுதான்னா எஸ், இதனால சரியாகுது. ஹீட் இஸ் பீன் அப்சர்வ், எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் என்ன நடக்கிறது. இந்த மாதிரி தான் அஸ்ட்ராலஜி. யூ கேனாட் கியூர் எ பர்சன் த்ரூ அஸ்ட்ராலஜி. இட் இஸ் நாட் அட் ஆல் தேர். இது பண்ணால், இந்த ஸ்லோகம் சொன்னால், இது சாப்பிட்டா அப்படிலாம் வந்து கியூர்லாம் ஆகாது. அவன் டெஸ்டினி என்ன இருக்கோ அது அப்படியே நடக்கும். You can only slightly alter. It can be, for example, ஒரு ஜாதகத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு 4 ஃப்ராக்சர் ஒரு கையில் ஆக போகுது. மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் வில் பி தேர் ஃபார் த பாடி ஆர் இந்த ஹேண்டுன்னா நீங்கள் பண்ணுற பரிகாரம் ஒரு ஹேர்லைன் ட்ராக்காக கொடுக்கலாம். அவனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும், அவனுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்கிறச்சு நீங்கள் பண்ணுற பரிகாரம் நல்லா வேலை செய்யும். பாக்கியமே சரியில்லைன்னா தலைகீழாக நின்னாலும் அது உடையிறது தான். யூ கான் டூ எனி திங். இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த டைமுக்கு வந்து வெளியே போகாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன 10 நாள் பூட்டிட்டு வீட்லேயே இருக்காங்க, எங்கேயும் போ, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகும், கால் உடையும்னு சொல்லியிருக்கோம். என்ன பண்ணுவாங்க, போய் பாத்ரூம் ஓப்பன் பண்ணி வழிக்கு கீழே விழுந்து அதே கால் உடையும். வெளியே போய் உடையிறது இங்கே உடையும். அவ்வளோதான் விஷயம். யூ கான்ட் ஸ்டாப் எனி திங் ஃப்ரம் நேச்சர் டு ஹேப்பன். அது கண்டிப்பாக நடந்தே தீரும். யூ கேன் ஒன்லி கிவ் சம் ஆல்ட்ரேஷன்ஸ் ஃபார் இட். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் பேசும்போது யூஆர் சேயிங் தட் இதுக்கு வந்து ஒரு சஜஷன், இதுக்கு வந்து ஒரு இந்த கோவில் போகலாம், இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறோம். இன்னைக்கு பரிஹாரம் has created enormous fear in people because of 2 reasons, Acharya. ஒன்று வந்து because pariharams are extensive. Second thing, it is expensive. Okay. Can you explain to me why it has become like that? Great. இப்போ என்னன்னா 10,000 பேர் உங்கள் கீழே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஒரு உயிர் 10,000 பேருக்கு சாப்பாடு போகிறது. அஃப்கோர்ஸ் இந்த பரிகாரத்தோடைய லெவல் வேறு லெவலில் இருக்கும். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன் இத்தனை பேரை டிபெண்ட் பண்ணுறாங்க, இத்தனை கர்மாக்கள் உங்கள் மேலே டிபெண்ட் ஆயிருக்கு. அவளோட கர்மாக்கள் இப்போ நீங்கள் இல்லைன்னா 10,000 பேருக்கு சாப்பாடு இல்லை.
where they will go. The volume of money, volume of karma, where it is involved, கண்டிப்பாக அதுக்கான பரிகாரங்கள் சரியாக செய்யும்போது அதுலேருந்து அவங்க வெளியே வருவாங்க. எதுவுமே கிடையாது வேற. இப்போ நான் சொல்கிற இப்போ எளிமையான மனிதருக்கு நான் கோவில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அவருக்கும் சொல்வேன். பட் he doesn't wanted to do it. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சார் என்னமோ ஹோமெல்லாம் சொல்கிறாங்களா சார், ஏன் சார் பண்ணக்கூடாது? அவங்களே கேட்பாங்க. இப்போ when you don't do it, they feel that we are not doing justice for them. இப்போ அப்படி பண்ணுறச்சு அந்த ஜாதகங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு? சிம்பிள், ஒரே மருந்து தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபெசிலிட்டிஸ். அவ்வளோதான் மேட்ரு. திஸ் இஸ் ஹவு த பரிகாரம் இஸ் டிஸ்டிங்விஷ்ட். ஓகே, ஆக்சுவலாக சொன்னால் இந்த பரிகாரம்ங்கிறது எல்லாருக்குமே வேலை செய்யும். ஃபார் சம் பீப்புள் கேனாட் டூ. அப்போ நம்ம வந்து சில ஒன்றும் இல்லை, நான் போய் கோவிலில் அபிஷேகம் பண்ண சொல்லுவேன். சார் 6 மணிக்கு எப்படி சார் போக முடியும்? 6 to 7 நீங்கள் சொல்கிறீங்க, குரு ஹோரை நான் எப்படி சார் போக முடியும்னு வாதாடுவாங்க. சரி ஓகே, அன்னைக்கு டேட்டுக்கு ஏதாவது ஒன்று போடும். சார் சாயந்தரம் வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது சார். சார் நான் பண்ணால் வேறு யாராவது பண்ணலாமா? ஸ்டில் வி ஹேவ் ஓகே, வி ஆர் ஓகே வித் இட். சரி உங்கள் அம்மா அப்பாவை போக சொல்லுங்கள், உங்கள் பிரதரை போக சொல்லுங்கள், ரத்த பந்த உறவுகளில் யாராவது போக சொல்லுங்கள். சார் அவங்க வேலையில் இருக்காங்க சார், என்ன தான் பண்ண முடியும்? திஸ் இஸ் த வே ஹவு தே ஆன்சர். அப்போ அவங்களுக்கு சொல்யூஷனும் வேணும், ஆனால் ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து எதாவது சொன்னால் போதும்னு இருப்பாங்க, சொல்லி முடிச்சிருப்போம் இதுக்கு இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் எனி கைண்ட் ஆஃப் கேன்சர், சரியான பிரச்சனை, பயங்கரமான டிவோர்ஸ், எக்ஸ்ட்ரீம் சர்ஜரி, இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சுவாமிமலை முருகன் கோவில். சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு டியூஸ்டே மார்னிங் 6 to 7 சுவாமியை போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு அபிஷேகம் முடிஞ்சால் ஒரு வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்க. யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் 9 weeks. நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் யூ வில் கெட் அ சொல்யூஷன் ஃபார் இட். அவ்வளோ பவர்ஃபுல் இடம் சுவாமிமலை முருகன் கோவில். ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கேருந்து கிளம்பி சுவாமிமலை போகணும்ல, சார் இங்கே பக்கத்தில் முருகன் கோவில் போகலாமா சார்? சார் வீட்டு பக்கத்தில் துர்க்கை கோவில் இருக்குது சார், அது போகலாமா சார்? பாஸ் யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் அ லங், வை வில் ஐ சென்ட் யூ டு கார்டியாலஜி? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சமாச்சாரம். நான் அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் ஒன்று பண்ணுங்க சார். முதல் தடவை மட்டும் சுவாமிமலை போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பெசன் நகர்ல ஆறுபடை வீடு கோயில் இருக்கு, அங்கே சுவாமிமலை முருகன் இருக்காரு. டயட்டி இஸ் சேம். சுவாமிநாதஸ் அப்படின்னு வேணும், சுவாமிநாதன் வேணும். அந்த முருகன் சுப்பிரமணியனை போய் பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சொல்யூஷன் வரணும். சார் அன்னைக்கு டேட் தான் மாதத்துக்கு ஒரு தடவை போகலாமா சார்? கிரகங்கள் என்ன கனெக்ட் ஆகுதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் வீக்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும் ஜாதகங்கள். அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இது இவ்வளோ பெரிய மேஜிக் பண்ணுங்கிறது தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது இல்லை சார், இது பத்தாது சார், வேற ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறவாளும் இருக்கா. ஏன்னா அவங்களுடைய கேஜ் என்ன, இது எப்படிங்க ஒரு மாத்திரை போட்டோன்னா வயிறு சரியாயிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பீப்புள் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் அ பிக்கஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒய் இஸ் இட் காஸ்ட்லின். ஒரு என்டர்பிரனர் இருக்கார், அவருக்கு அந்த இடத்துல கூட்டின்னு போய் உட்கார வச்சு பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அதாவது தேச கால வர்த்தமானம்னு சொல்லுவோம். இருக்கிற இடம் சுச்சுவேஷன் பார்த்துட்டு தகுந்த மாதிரி we can do it. அண்டர்ஸ்டுட். இப்போ நான் வந்து எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இது பரிகாரம் ஒரு பக்கம், டெஸ்டினி ஒரு பக்கம். கேன் வி டேக் தட் பரிகாரம்ஸ் ஆர் நாட் என்டையர்லி சொல்யூஷன், பட் இட் softens what you are going to go through? That's it. அவ்வளோதான் சொல்கிறேன் நானும். That is what I'm telling you. அது பண்ணால் கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரு குருவோட கை மாதிரி, குரு வந்து கையை பிடிச்சி கூட்டு போவார், வாடா அப்படி போகலாம்டா அப்படின்னு. That's how it can happen. Because destiny is destiny. What is going to happen is அது நடக்கும். ஆனால் அந்த பயம் இருக்குல்ல, எஃபெக்டை குறைக்கும். உங்கள் மனசில் வந்து அந்த பயம், அந்த கிளி, நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வருவீங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. We can understand through the chart. இப்போ நான் அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? நம்ப மாட்டேங்க. ஐ எம் ஹைலி அ ஹியூமன் பீயிங், வை வில் ஐ பிலீவ் யூ? என்னதான் அஸ்ட்ராலஜர் சொன்னாலும் அவர் சொல்லிட்டாருன்னு நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் 10 தடவை என்கிட்ட வந்து 10 தடவை நடந்துருந்தானே என் மேலே நம்பிக்கை இருக்கும். தி மொமெண்ட் ஹி சைஸ் மீ இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை சார், சரியாயிடும் சார், ஜாலியாக இருங்க சார், போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க போங்கன்னு சொன்னேன்னா இவர் என்ன இப்படி சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாரு, இவர் ஒன்றுமே பரிகாரமே சொல்லி, இவர் எந்த ஒரு கோவில் கூட சொல்லி. நாளான்னைக்கு காலையில் அந்த புத்தி மாறப்போகுது. ஐ எம் பிரிட்டி ஷோர் அந்த புத்தி மாறிடும். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு செவ்வாதாஸ் ஆரம்பிச்சுன்னா யூ வில் பி அ பாலிட்டிஷியன், யூ வில் பி அ ஸ்போக்ஸ் பர்சன் நான் சொல்கிறேன். வித் வாட் கான்ஃபிடன்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ, பேஸ்ட் ஆன் த டேட்டா யூ ஆர் கிவிங் மீ. கரெக்ட். அதை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆன் கடந்து போகக்கூடிய நேச்சர் வந்து சில பேர்கிட்ட தான் இருக்கும். எவ்ரி ஒன் நீட்ஸ் தட், என்ன சொல்கிறது, பெருசாக அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவேன், அப்படி எல்லாருக்குமே பண்ண மாட்டோம். நம்ம யாருக்கு என்ன பண்ணுங்கிறது ஜாதகத்தில் இருக்கும். In a way you are pushing them towards their actual destiny, right? That's Which true.
in modern terms is manifestation. கரெக்ட். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ஒரு பெரிய ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். இட் ஹஸ் பிகம் டுடே. கரெக்ட். அண்ட் பீப்புள் ஆர் சேயிங் தட் இட் இஸ் ஒர்க்கிங். ஐ ஹவ் நெவர் ட்ரைட் இட் மை செல்ஃப். ஐ ஃபீல் லைக் அ டீப் சென்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு need to achieve something has always been in people. We are using a modern term for it. But from astrology and that point of view, நீங்க manifestation பத்தி என்ன நினைக்கிறீங்க? See, பேர் மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன். ஆக்சுவலாக எவல்யூஷன் கூட சொல்லலாம் நம்ம. அது மேனிஃபெஸ்டேஷன். இதெல்லாம் வந்து நம்ம வேதங்கள் எப்போ தோன்றியதோ அந்த டேட்லேருந்தே நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், சங்கல்பம் பண்ணுங்க. சங்கல்பத்துக்கு உங்கள் நட்சத்திரம் சொல்லுங்க, உங்கள் கோத்திரம் சொல்லுங்க, உங்களுடைய ராசி என்னன்னு சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்கல்பம்ங்கிற வார்த்தை தான் மேனிஃபெஸ்டேஷன். சங்கல்பம். சங்கல்பம் இஸ் பேசிக்லி வாட் எவர் யூ வாண்ட் தட் டு ஹேப்பன். உங்க லட்சியம் என்ன நிறைவேறணுமோ அதை நீங்க சுவாமிக்கு வேண்டிக்கிறது தான் சங்கல்பம். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஆல்சோ தி சேம் திங். ஒரு விஷயத்த வந்து நல்லா பூசி இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்கன்னா ஓ புதுசா இருக்குது, வாவ் அமேசிங் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது ஸ்டூபிடிட்டி. விஷயம் என்னன்னா அதே தான், கொஞ்சம் வந்து மாடுலேட் பண்ணி சொல்றாங்க. இப்போ எதுக்கு நம்ம சொல்றோம், இவங்களாம் வந்து 11-11க்கு நம்ம சங்கல்பம் பண்ணுவோம், 8-8க்கு சங்கல்பம் பண்ணுவோம். நவ் இட் இஸ் 12-12 we will do சங்கல்பம் அப்படிலாம் இல்லை. சங்கல்பம் பண்ணக்கூடிய நேரம்ங்கிறது காலையில எந்த நாளோ அந்த நாள்ல ஃபர்ஸ்ட் ஹோரையில செய்யக்கூடிய சங்கல்பம் 100% நடக்கும். மீனிங் இப்போ புதன்கிழமை காத்தால 6 to 7 சூரியன் உதிக்கும் நேரத்தில் நம்ம வந்து சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய நேரத்தில் காஃபி கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். சந்தியாவந்தனம் பண்ணுறதே வந்து நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், லோகக்ஷேமானனா இருக்கணும். சூரிய மண்டல மத்தியஸ்தே, அதாவது சூரியன் இந்த மாதிரி இருப்பார், மண்டலத்தில் சென்ட்ரலில் இருப்பார். இவர் இப்படிலாம் நம்ம இமேஜின் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் பண்ணுறச்சு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம பலம் அதிகரிக்கும், இவங்களுக்கு இல்லைனா ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சரில் சந்தியாவந்தனம் பண்ணுறோம் லோகக்ஷேமத்துக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் திங் ஹேஸ் டு ஹேப்பன். கண்டினியூஸா ஒரு 21 days ஆர் 48 days டெய்லி மார்னிங் பிட்வீன் 6 to 7 நீங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா கேலண்டர்ல சன்ரைஸ் டைம் அப்படின்னு இருக்கும். 6:36 6:36க்கு நீங்க சங்கல்பம் பண்ணுங்க. மீனிங் யூ மேனிஃபெஸ்ட், உங்க மொழியில மேனிஃபெஸ்ட். இதுதான் எனக்கு நடக்கணும், இதுல இருந்து நான் கண்டிப்பா கிளியர் ஆகணும், நீட்ல வந்து நல்ல ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுங்க. அதுக்கான வேலையில நீங்க இருங்க. கீப் டூயிங் இட். ஒரு 48 daysல யூ வில் see a big change happening. சங்கல்பம் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப பழசு. இப்போ கொரோனா காலத்தில் எல்லாருமே தயவுசெய்து சானிடைசர் போட்டு கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாப்பா. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ உபஸ்பிரஷ்யா ஒரு இதில் நம்ம வந்து எடுக்கிறச்சே கையை கழுவிக்கணும் எதுக்கு சொல்கிறோம், என்ன போய் தொட்டுன்னு வரையோ யாருக்கு என்ன தெரியும், உடனே வந்து பிராமணிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இதெல்லாம் நம்ம முன்னாடி இருந்தே we are trying to follow. This is the way of life. அதுதான் சனாதன தர்மம்னு இவ்வளோ நாளாக சொல்கிறதுக்கு ரீசன் அது. அவ்வளோதான். இப்போ டெய்லியும் வந்து பெண் குழந்தைகள் ஃப்ரைடே வந்து தலைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும், அவங்களுக்கு கர்மா தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். என்ன சொன்னால் நீங்கள் குளிப்பீங்க, உடம்பு ஹீட்டு கம்மியாகுமா அழகாக இருப்போமான்னு சொன்னால் இப்போ குளிக்கிறாங்க. பட் ஒரிஜினலாக என்ன, பீடை போகும், தர்தரம் போகும். ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை குளிக்கணும், செவ்வாய்க்கிழமை போய் முடி வெட்டாதரான்னு ஏன் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை முடி வெட்டினாங்கன்னா முடிங்கிறது கேத்து, கர்மா கட் ஆகிடும், வீட்டில் பெரியவங்களுக்கு ஆபத்து கொடுக்கும். இதெல்லாம் கேன் யூ ப்ரூவ் இட்டும்பாங்க. நீங்கள் டெய்லியும் பண்ணுங்க, ஒரு 10 வருஷம் பண்ணுங்க, அடுத்த 10 வருஷம் யூ see the agony happening. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, நம்ம தர்மத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம just we are trying to follow. Fantastic. I think there is a lot of spineless questioning also happening in parallel. So I think it creates a lot of unrest. நம்ம சனாதன தர்மா பத்தி பேசுறோம், பிராமணிசம் பத்தி பேசுறோம், many things like this. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது. I'm sure that is also destined to be. See, அது அப்படி நடக்கும். அதனால தான் நம்ம நல்லா இருப்போம். இப்போ ராவணன், கும்பகர்ணம், சிசுபாலன், தந்தவக்ரம், க்ஷிரக்ஷேதனா, ரகுகுலோத்பன்னா, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்லோகங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள். இத்தனை பேர் வந்திருக்காங்க. யூ டேக் திப்பு சுல்தான், அவுரங்கசீப், பாபர், அக்பர், இட் கேன் பி எனி டாம், டிக் அண்ட் ஹேரி. இவங்க வந்து சனாதனம் கிடையாது, கோவில் கிடையாது, பூஜை கிடையாது, இப்படிலாம் வாழவே கூடாது, நைட் போய் நல்லா ட்ரிங்க் பண்ணு, நாளை 10 மணிக்கு எந்திரி, ட்ரக்ஸ் சாப்பிடு, இப்படிலாம் வந்து அவங்க ஒரு ஆங்கிளில் ஒரு ராட்சசம் மாதிரி உள்ள வந்து என்ன பண்ணாலும் ஸ்டில் பீப்புள் ஆர் தேர். டெய்லி மார்னிங் கோவிலுக்கு போகிறவன் வண்டியில் அர்ஜென்ட்டாக 9:10க்கு ஆஃபீஸில் லாகின் போடலைன்னா ஆஃப் அ டே பிடிச்சிருவான். அந்த வண்டியில் போகும்போது அப்படியே ஒரு செகண்ட் நிறுத்தி விநாயகருக்கு இப்படியே தோப்புக்கரணம் போடுறவங்களும் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக தலைகீழா நின்னாலும் இந்த சனாதனத்தை வந்து சும்மா பேசின்னு தான் இருக்க முடியுமே தவிர வாய்ப்பே கிடையாது, அழிக்கவே முடியாது. உண்மைதான்.
ஏன் அழிக்க முடியாதுன்னா ஒரிஜினலாக ஒரு வீட்லையுமே சனாதன தர்மம் இருக்கு. நீங்க பேர் வைக்கிறீங்க ராட்சசன் அப்படின்னு பேர் வேடானா வச்சிருவாங்களா? எப்படிங்க ஒரு பையனுக்கு போய் ராட்சசன் ராவணன் வேடானா வைக்க மாட்டாங்க. அங்க எங்கேயார ஒரு சுதாகரோ பிரபாகரோ ராமனோ இப்படிதான் வரும். ஏன் அப்படி? அப்போ உங்களுக்கு தான் பிடிக்கவே இல்லையே. ஒய் ஆர் யூ கீப்பிங் இட்? ஒரு வீட்டில் இருக்கிற பேரையே உங்களால மாற்ற முடியல. வேர் ஆர் யூ கோயிங் டு சேஞ்ச் த தர்மா? விச் இஸ் நாட் பாசிபிள். தட்ஸ் இட். எத்தனை பேர் கிரிவலத்துக்கு போறாங்க பாருங்க. திருவண்ணாமலைக்கு lakhs and lakhs of people. Today I'm sitting here and predicting 2027-28 திருவண்ணாமலையில பூகம்பமே வரும். அமௌண்ட் ஆஃப் நானே போயிட்டு வந்தேன் ஒரு 2 வாரம். நான் கோவில்லாம் போனதில்லை அதிகம் நிஜமா, டு பி வெரி ஆனஸ்ட். பட் ஒரு விஷயத்துக்காக ப்ரே பண்ணிட்டு திருவண்ணாமலை நானே போயிட்டு வந்தேன் ஒரு 2 weeks பேக். ஒய் ஆர் யூ கோயிங்? ரீசன்னா ஒரு சில நமக்கு அது லைக்க கூடிய சார் எனக்கு மன நிம்மதி கொடுக்குது, அவ்வளவுதான். அந்த மன நிம்மதிங்கிறது எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம். நான் சொல்றது ராமனா இருக்கலாம், கிருஷ்ணா இருக்கலாம், அண்ணாமலையா இருக்கலாம், முருகனா இருக்கலாம். on what form you actually worship and you get a solace அப்படின்னு தெரியணும்னா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் தான் டிசைட் பண்ணும். சில பேருக்கு பெருமாள் கோயில் போனா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும், சில பேருக்கு சிவன் கோயில் போனா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்தோன்னா இம்மெட்டில் வெதர் யூஆர் வைஷ்ணவா, ஐயர், ஐயங்கார், க்ஷத்ரியன், என்னவான வைசியம் யாரா இருந்தா இருக்கலாம், அந்த ஜாதகத்துல எந்த கிரகம் வேலை செய்தோ அது சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் பண்றது சக்சஸ் கொடுக்கும். அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் பேசதான் முடியுமே தவிர you can't do anything. Can't do anything about it. So let's get into the next business of astrology, Acharya. இப்போ I'm just going to throw in some numbers here. When I was studying to do this session, I realized that the global நான் சொல்றது organized sector. In India, it's quite a disorganized sector when it comes to astrology. இல்லையா? Every street has an astrologer. Correct. Every family has an astrologer. Now I'm talking about a global point of view where I'm talking about a very organized sector. Only the astrology apps today stand at a value of $5.69 billion. That's great. Okay? World. Okay? இதுவே இந்தியாவில் எடுத்தீங்கன்னா it is almost $0.24 billion. That is 240 million. அப்போ தர்மம் இருக்குன்னு தான் அர்த்தம். சிம்பிள். Very true, very true. இப்போ this is also projected to grow exponentially. இன்னும் ஒரு 10 வருஷம், அதாவது ஒரு டெக்கேடில் இந்தியாவில் மட்டும் $8.79 billion பிஸ்னஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது சில ஸ்டடீஸோட ரிசல்ட்ஸ். ஓகே, now you tell me, is it because people are genuinely wanting to know about their life, wanting to grow, or has this become a fear economy that is being used? ரெண்டுமே சொல்லலாம். உண்மை என்னன்னா ஃபியர் எக்கானமின்னு சொல்றதோட ஐ வுட் லுக் இட் இன் எ பாசிட்டிவ் வே. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ரெண்டாவது, தி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆர் ஆஃப்டர் தி எவல்யூஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் திஸ் ஹஸ் பீங் புஷ்ட் இன் டு எவ்ரி பிரெயின். திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் பிரெயின் கண்டிஷனிங் அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே குளோபல் எக்கானமி, நீங்கள் சோ கால் பில்லியன்ஸ் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதில் உண்மையான விஷயம், while I started I told you something, தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண things will keep growing. The moment a giant comes in, a corporate comes in, there start the logical aspect, there start the practical aspect, there starts the commercial aspects. அப்படி போகிறச்சே எல்லாருடைய மொபைல்லையுமே ஒரு ஓலா இருக்கணும், ஒரு உபர் இருக்கணும், எல்லாம் நம்மள இருக்கும் போது something like that it is popping up now. ஆனால் எந்த இடத்துல அக்யூரசியோ எந்த இடத்துல தர்மமாகவோ அது போகுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஃபினான்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியாது, தர்மம் தான் அதிகமாக தெரியும். இன்னும் சர்வீஸ் ஓரியன்ட் செக்டார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துன்னு போகலாம். இப்படி ஒருவேளை போகிறதுங்கிற பட்சத்தில் இன்னும் இன் அ ப்ரோகேட்டிவ் திங்கிங் அப்படி நம்ம பண்ணுறது கூட தப்பு இல்லைங்கிற என்னுடைய ஒரு இது. பிகாஸ் யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் அ கம்பெனி, யூ கேன் ஹாவ் சம் 50 architects in designing the structures. என்னதான் பண்ணாலும் I'll tell you one thing, a certain astrologer will have a certain amount of acumen, or he will be in a way to present it quite well, or he will be able to predict it quite well. His experience is added into that. Not all astrologers are same. எல்லா சீஃப் மினிஸ்டரும் ஒன்று கிடையாது. அப்போ on what basis are you going to buy this product? அப்போ அந்த இடத்துல கெப்பாசிட்டின்னு ஒன்று மேனேஜ் ஆகிறதில்ல. ஸோ தேர் இஸ் த மெயின் இன்டென்ஷன் that we need to understand. யார் பண்ணுறாங்க,
இப்போ எங்கிட்ட இப்போ நிறைய பேர் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க தமிழ்நாட்டில். சில அஸ்ட்ராலஜர்னா புக் பண்ணுவாங்க, அவரை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய பலன்களை பார்த்து புக் பண்ணுவாங்க. பட் அவங்க பலன் சொல்ல மாட்டாங்க. They have subordinates who will tell the prediction. This is existing and this has been running from last 8 years. Oh wow. இப்போ whereas you compare me, I have nothing like this. You are watching this face, you are watching this tongue and you are coming to me. Correct. எங்கிட்ட டைம் ஆகும், 20 days ஆகும். But I will give you the correct time or correct prediction, whatever is there. அர்ஜென்சியில் புஷ் பண்ணுறாங்கன்னா அது முடியாது. Because I am the one person doing. இதில் எதனால் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, the trust on you will break. ஒரு தடவை ட்ரஸ்ட் பிரேக் ஆச்சுன்னா பேட் கர்மா அட்ராக்ட்ஸ் டு யுவர் சார்ட். அது வந்து நம்ம பண்ணக்கூடாது. That's how it goes. But you tell me something. நீங்க இப்ப சொல்றீங்க, even what you spoke is very heavily dependent on people and astrologers. Correct. But what is developing today is AI astrology. How do you see that growing? Because this intuition cannot match the AI. Correct. It's not possible. இது என்னன்னா AI, what is AI? It's a predictive model. Predictive model. It works on what? On human knowledge. Knowledge. Whatever you give the data. Correct. Whatever you feed it. Correct. You are a professor for this AI. Correct. You say this graha, if it intervention, this will happen. Correct. நம்ம உடனே போட்டுட்டு 10க்கு 7 பொருத்தம் இருக்கு சார், பொண்ணு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க சார். அது என்ன பண்ணுன்னா, அது ஒரு ஓவராலாக ஒரு ஸ்கெட்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட்டை சொல்லும். சம்மரைஸ்டாக இது என்ன நடக்க போகுது, இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் சயின்ஸ். அது சொல்லும், இந்த கிரகம் இப்படி தான் வேலை செய்யுது, இந்த கிரகம் இப்படி தான் இருக்கும்னு. ஹவு டு யூ ப்ரிடிக்ட் ஆன் வாட்? ஒரு கிரகத்துக்கு 10 காரகத்துவம் இருக்குது. 4ஆம் இடம் கனெக்ட் ஆச்சுன்னா அவன் பேங்கிங் போகலாம், 4ஆம் இடம் கனெக்ட் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் போகலாம், 12ஆம் இடம் கனெக்ட் ஆச்சுன்னா ஃபினான்ஸில் வெளியே விட்டு ஃபினான்ஸ் வட்டிக்கு வாங்கலாம். அவன் என்ன சொல்லுவான்னா, ஃபினான்ஸில் நீ பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லுவான். ஆன் வாட் ஃபினான்ஸ்னு ஹூ வில் டிசைட்? ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த டேட்டா கரெக்டுன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து ஹவு டு யூ நரேட் இட் ஓன்லி வைல் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இது குளோபலைசேஷன் ஆர் அந்த ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் போகிறச்சே என்னென்னா, ஒரு மாசான ஒரு அப்பீல் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் உண்மையான சாஸ்திரமோ உண்மையான சம்பிரதாயமோ உண்மையான ஜோதிஷ சாஸ்திரமோ இதில் வந்து எங்கேயுமே கொஞ்சம் கூட அடிபடாது. இந்த உலகம் அழியிற வரைக்கும் இந்த ஜோதிஷம்ங்கிறது ஒரு சிங்கிள் பர்சன் கிட்ட, நான் சொல்கிறது அந்த காம்போனன்ட் யார்கிட்ட ரொம்ப நன்னா இருக்கோ, ஸ்ரத்தா இருக்கோ, பக்தி இருக்கோ, அவங்ககிட்ட வளர்ந்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு போகும். ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் 30% வேணால் வாங்கிட்டு போகலாம். இப்போ எங்கிட்ட பார்க்குறாங்கன்னா, ஐ டெல் யூ ஒன் திங், இப்போ ஏஐ அஸ்ட்ராலஜிங்கிறது மேபி வெளிநாட்டில் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படலாம். லைக் வென் யூ கம்பேர் த statistics itself, it was huge outside. Whereas here it is very maybe ஒரு 1% தான் இருக்கு. ஏன் 1% நிக்குது? இந்தியா பரதக்கண்டே இஸ் பேசிக்லி தர்மம், கர்ம பூமி. கர்ம பூமி இருக்கிறச்சு இந்த இடத்துல நல்ல விஷயங்கள் நிறைய வளரும். அந்த இடத்துல கமர்ஷியலைசேஷன் கம்மியாக இருக்கும். வெளியே பார்க்கும்போது அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். கபில க்ஷேத்திரம்ங்கிறது என்டையர்லி வேற, காந்தாரா தேசம்ங்கிறது என்டையர்லி வேற, பர்பர தேசம்ங்கிறது என்டையர்லி வேற. தேர் ஓன்லி மணி ஸ்பீக்ஸ். இந்த இடத்துல அது கிடையாது. ஸ்டில் தேர்ஸ் a lot of things to happen. அதனால இது ரொம்ப முழுத்தி போக டைம் இனி இருக்கு. ஸோ we not worry about it. Okay. So you tell me something. How does one differentiate? இப்போ நம்ம வந்து வேலிடிட்டி பற்றி பேசினோம் கொஞ்சம். How does one differentiate between a traditional astrologer and somebody who's actually trying to take advantage? இன்னைக்கு நான் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போகிறேன். How do they know that they're actually doing right by me? அது எப்படி, என்ன டிஃப்ரென்சியேஷன் நான் டக்குன்னு பார்த்தோன்னு எனக்கு புரியணும்? அதாவது 2 விஷயம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்பீல். அப்பீல்னு சொல்கிறது அட்டையர் கிடையாது, ஓகே, பர்சனாலிட்டி கிடையாது, ஓகே, வாக் சுத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, சொல்கிற இடத்துல அந்த வாக்கின் சுத்தி இருக்கா, அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை வெறும் கதையாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 2வது, there is no other option, you have to test him. வேறு ஆப்ஷனே கிடையாது. டெஸ்ட் பண்ணலாமா அஸ்ட்ராலஜர்? டெஸ்ட் பண்ணலாமான்னா உங்கள் ஜாதகம் கொடுத்து ப்ரெடிக்ஷன் சொல்ல வேண்டியதான், வேற என்ன பண்ண, அப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, என்னோட பாஸ்ட் பற்றி ஏதானு உங்களை நான் கேட்டேன்னா அந்த மாதிரி பண்ணலாமா? அது அவமதிப்பா இருக்காது? அவமதிப்போட நீ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் தானே. இப்போ நான் உங்களை 3 கேள்வி கேட்குறேன். ஓகே, அப்போ நான் அது உங்களை அவமானப்படுத்தலையே. ஐ எம் டெல்லிங் யூ இஸ் திஸ் தேர் அப்படின்னா ஐ எம் வெரிஃபைங் யுவர் ஃபேக்ட். அப்படி நம்ம பார்க்கும்போது தான் புரிய முடியும். என் பாஸ்டர் சொல்லுங்கன்னு சொல்றவங்ககிட்ட, அதாவது தர்மம் அப்படி சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் மோர் ஆஃப் கைடன்ஸ். குரு முகமாக போகும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். பாஸ்ட்னு போகும்போது கன்றாவியாக இருந்ததுன்னா கன்றாவியாக இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப வலிக்கும். அவ்வளோதான் விஷயம். நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்து சொல்றதுக்கு எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கும். அதான் சொல்றேன், நேச்சர் ஆஃப் வாட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் ஹவ் யூ கேன் டிசைட்.
இது எல்லா அஸ்ட்ராலஜியும் நம்பலாமான்னா ஐ டோன்ட் ரியலி ரெக்கமெண்ட் டூயிங் இட், ப்ரொவைடட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருக்காங்க ஆர் நீங்க யாராவது பார்த்துருக்கீங்க. இஃப் யூ ஹாவ் அ ட்ரஸ்ட் இன் இட் ப்ளீஸ் கோ. ஆர் அந்த பேசிக் ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. குட் திங் யூ ஆஸ்க் மீ. இப்போ நம்ம ராசி பலன் இயர்லி பலன் சொல்றோம், வீக்லி பலன் சொல்றோம். You keep watching the videos, you see how much it is getting connected. There you will understand what is accuracy. Okay. அவ்வளோதான் மேட்டர். இப்போ வீக்லி பலன் போடுறோம், போட்டு ஈவினிங்குள்ள 20,000 வியூஸ் கிடைக்கும் என் ஜாதகத்தை. ஐ மீன் என்னுடைய வார பலன்ல அப்படி இருக்கும். 20,000 பேர் வந்து என்னுடைய கண்டினியூஸ் சப்ஸ்கிரைபர். நம்ம ஈவினிங்குள்ள போலினா 20,000 பீப்புளில் மினிமம் 100 பேர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க, இஸ் சார் ஓகே அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபாலோ அப்பில் கீழே கமெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட், இது இப்படி தான் நடந்தது. நீங்கள் சொன்னீங்க மோட்டர் பிரச்சனை வரும்னு சொன்னீங்க, நேற்று தான் மோட்டரை மாற்றினேன், இந்த லெவலில் வந்து அது கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் த அக்யூரசி த்ரூ தி பலன், அந்த அளவுக்கு அது எடுத்துன்னு போகும். ஓகே, இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே நம்ம பேசலாமே அக்யூரசிக்காக. யூ டேக் ஃப்ரம் May 15th to June 15th, அப்கமிங் நெக்ஸ்ட் 10 days வரைக்கும் இந்த ஒரு பேட்ச் ஆஃப் 1 monthல ரிஷபம், மகரம், கன்னி இந்த 3 ராசிகளுக்கு ஒன்று பேக் பெயின் இல்லை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ஹெல்த்தில் மெயினாக கோல்டு, ஜுரம், பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த 3 ராசிகளில் உள்ள ஃபேமிலியில் உள்ள ஒன்று அவங்களுக்கு நடந்திருக்கலாம், இல்லை அவங்க பசங்களுக்கு நடந்திருக்கலாம், இல்லை அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நடந்திருக்கலாம். ஓகே, இது நடந்ததா இல்லையான்னு லெட் தம் கமெண்ட். இது எதுக்கு சொல்கிறேன்னா இட்ஸ் அ சேலஞ்ச். இது வந்து கோச்சாரத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா பாதிக்கும். தி மொமெண்ட் சூரியன் என்டர்ட் ரிஷபம், ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டியில் எத்தனை கான்ட்ரவர்சிஸ் ஆர் வி ஃபேஸிங்? கரெக்ட். ஃபுட்டில் எவ்வளோ பிரச்சனை பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். சனியோடைய டைரக்ட் இம்பேக்ட் வந்து கண்ணியில் உட்காந்துருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெக்ஸ்டோமெத்தல் ஒரு ட்ரக்குனால ஒரு பொன் குழந்தை இறந்துருக்காங்க. சுக்கிரனுடைய வீடே பார்த்தீங்கன்னா ரிஷபம். பெண் குழந்தைகள் எவ்வளோ சமாச்சாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Why is it this happening? கிரகங்கள் பேசும், கிரகங்களுடைய பார்வை பேசும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், தேனி இந்த ஏரியா இன்க்ளூடிங் திருச்செந்தூர் லாஸ்ட் 1 monthல ஏன் அவ்வளோ பேசுபொருளாக இருக்கு? அஸ்த நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் சனி பார்வையாகவோ இல்லை பாவத்தை கிராஸ் ஆகும்போது இந்த இடங்கள் எல்லாம் அடிபடும், குற்றவியல் சம்பவங்கள் எல்லாம் வெளியே வரும். இது கிரகம் பேசக்கூடிய தத்துவம். இதை வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். இப்போ எங்கள் ஆற்றுல ஒரு மகரம் இருந்ததுன்னா அவருக்கு ஜுரம் வரும், உங்கள் ஆற்றுலேயே ஒரு ரிஷபம் இருந்ததுன்னா அவருக்கு தொண்டை கட்டிக்கும். இட் வில் ஹேப்பன். தட்ஸ் ஹவ் வி கேன். ஸோ ஆச்சாரியா, இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். ஒன்று ஸ்பெசிஃபிக்காக மணி பற்றி பேசும்போது ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படி இருந்ததுன்னா, உன்னோட பிறப்பில் இது இருந்ததுன்னா 100% ஐ கேன் டெல் யூ, நீ வந்து கோடீஸ்வரன் ஆவ, நீ கோடீஸ்வரி ஆவ. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. அதில் அது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஜாதகத்தில் கட்டங்கள் ஓப்பன் பண்ணால் ஒரே இடத்துல குரு சுக்கிரன் இருந்தாலும், குரு இங்கே 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த இடத்துல குரு சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு எப்பவுமே பஞ்சமே கிடையாது, பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. they'll have money. அவங்க வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், ரொம்ப பிரம்மாண்டமான பணம் வரவு, சந்தோஷம், ரொம்ப லக்ஸூரியாக ஜாலியாக இருப்பாங்க, சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லவ் மேரேஜ் இருக்கும், ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் இடங்கள்ல இது இருக்கும்போது, இதே அஷ்டமத்திலையோ இல்லை விரயத்திலையோ இருந்ததுன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு மூவ் அவுட் ஆஃப் த ஹவுஸ், ஒன்லி தென் திங்ஸ் வில் பி குட். என்னதான் படு மோசமான ஜாதகமாக இருந்தாலும், லைக் அவங்க ஃபேமிலியே ரொம்ப பாவர்ட்டி பேத்தட்டிக் தரித்திரமான ஃபேமிலியாக இருந்தாலும், குரு பார்வை லக்னம் 5ஆம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு இருந்தது அப்படின்னா அந்த பையன் பயங்கரமா வருவான். கஷ்டப்பட்டு வளரக்கூடிய ஃபேமிலியா இருந்தாலும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையனா இருந்தாலும் அந்த பையன் வந்து ஒரு கேட்டகரி எப்படி சொல்லலாம், 22 வயசு 24 வயசு அதுக்கப்புறம் அவன் லைஃப் வந்து வேற லெவல்ல இருக்கும். லைக் யூ நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அவனால ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அவன் லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுன்னு. அவன் போடுற எஃபர்ட்ஸ் வந்து வேலை செய்யும். இதெல்லாம் பெரிய ஒரு அனுகிரகம். அதே மாதிரி கும்பத்துல குரு இருந்தா அந்த ஒரு ஆள் கூட எந்த ஃபீல்டு வேணா இருக்கலாம், he will be the number 1 for அவனோட ஃபீல்டில் அவன் பெரிய கெட்டிக்காரனா இருப்பான். இதெல்லாம் வந்து ஒரு சும்மா பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். இப்போ லக்னமோ 5ஆம் இடத்துலயோ பாக்யஸ்தானத்திலயோ புதன் இருந்தான்னு வைங்க, 2 செகண்ட்ல உங்களை மேனுவேட் பண்ணிடுவான்.
அந்த ஒரு ஸ்கில், மூளையின் பலம் வந்து ராசி லக்னத்துல புதன் இருக்கிறவனுக்கும் பஞ்சமஸ்தானத்திலயோ பாக்கியஸ்தானத்திலயோ இருக்கிறவனுக்கு அமேசிங் ஆகும். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி ஒரு கிரகம் ஒரு இதுல இருந்தும் போது நடக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம், டிகிரி என்ன டிகிரியில் இருக்கு, என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கு, தி மோர் டீடைல் யூ கோ, அது இன்னுமே பயங்கரமா கனெக்ட் ஆகும். இந்த கேள்வி நான் கேட்டே ஆனும். ஐ நோ இதுக்கு நீங்கள் பதில் டிஃப்ரெண்ட் வேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ there is somebody who is less qualified, less exposed, or less talented also, visibly talented. And there is this other person who has more of all of this. But the person who has less of all of this is getting more opportunities, more money, more exposure. Can charts actually predict something like this? Yes. You are தத்தியான வந்தா பாயமா வந்தா ஜெயிப்பான்னு சொல்லுங்க. ஜாதகம் வேஸ்ட் சார். அப்போ ஹார்ட் ஒர்க்குக்கு, அப்போ வந்து எஃபர்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பிரயோஜனமே இல்லையா? உண்டு. இன்னைக்கு ஜெயிக்க மாட்டேன். இப்போ என் ஜாதகம் நன்னா இருக்கு, நான் இப்படி ஐ மீன் கிரேட்டா இருக்கு, பட் ஐ ஹேவ் நன் ஆஃப் தீஸ். நான் சும்மா உட்கார எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என் லேப்ல வந்து விழுந்ததுன்னா அப்போ போடுறவே இருக்காது. ஒரு does it not pull them down? கரெக்ட். இன்னைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்கும். Not today. You won't win today, but you will win after 10 days. But there is possibility. Possibility is higher. என்னன்னா அந்த கிரகம் ஒரு கிரகம் தான் ஒருத்தர் மனுஷனுக்கு வேலை செய்யணும்னு கிடையாது. தசை மாறச்சே எல்லாமே மாறிடும். ஜஸ்ட் டு கம்பேர், இப்போ இந்த ஜாதகர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குவாலிஃபைடு, ஃபேண்டாஸ்டிக் பர்சனாலிட்டி. இந்த ஜாதகர் வந்து ஜஸ்ட் ஒரு பெரிய மனுஷனுக்கு பிறந்த பையன். He is a chief minister candidate. His father is not chief minister, or he doesn't carry any background of political things, but extremely qualified, extremely hardworking. He has a people connect. Other side, he may be a film star. He has got a very good skill to understand people. இது வந்து ரெண்டாவது. அப்போ இவர் வந்து வரவே மாட்டாரான்னு கேட்டா கண்டிப்பா இவர் வருவார். இவருக்கு எடுக்கிற டைம் வேணா குயிக்கா இருக்கலாம். பிகாஸ் அவங்க அப்பா பூர்வ புண்ணிய பிராப்தம், அவங்க அம்மா அப்பாவோட புண்ணியம், இவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அப்போ பூர்வ ஜென்மத்தோட கர்மா இந்த ஜாதகத்துக்கு வந்து பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்பவுமே அருமையா இருக்கு. தட் இஸ் த ரீசன் ஹி இஸ் க்ரோயிங் நவ். இது வந்து எப்படின்னா எஃப்டி மாதிரி, நீங்க வந்து இஸ் கெட்டிங் ரிட்டர்ன்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் எ ஹியூஜ் எஃப்டி. இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் இந்த எஃப்டி காலி ஆயிடும். எஃப்டி காலி ஆச்சுன்னா இப்போ இங்க உழைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து காலி ஆயிடும். இங்க என்ன எஃப்டி கிடையாது. இஸ் நவ் ஏர்னிங், இஸ் ஆக்சுவலி அக்யூமுலேட்டிங் மணி. ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்மோஸ்ட் லைக் டேக்கிங் ஓவர் தி என்டையர் ஜோனா மாறும். அப்போ ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் த ரிசல்ட், நாட் டுடே பட் ஆஃப்டர் 7 இயர்ஸ். இப்படிதான் ஒரு கம்பேரிசன் ஒரு ஜாதகத்தை சொல்ல முடியும். வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் எக்ஸாம்பிள், பட் ஃபேண்டாஸ்டிக். அடுத்த ஒரு விஷயம், ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். மேரேஜஸ், இந்தியாவில் மேரேஜஸ் ஆர் வெரி காமன். இட் ஹஸ் பின் தேர் ஃபார் இயான்ஸ், ஐ வுட் சே. 2016 ஒரு ரஃப் எஸ்டிமேட் ஆஃப் 0.4% divorces of the marriages that were happening. Correct. 10 வருஷம் hence, இன்னைக்கு we are in 2026. They are estimating, this is not an accurate number, but they are estimating that it has come up to 1%. நீங்க ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் கம்பேர் பண்ணும்போது இன்னும் இது கம்மி தான். கரெக்ட், கிரேட். பட் இட் ஹேஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட் வெரி குவிக்லி. அந்த 0.4லேருந்து 1%க்கு 10 வருஷத்துக்குள்ள வந்திருக்கு. ஜாதகம் அநேகமா எல்லா ஃபேமிலிஸும் பார்க்குறேன். Why are marriages failing? யார் பார்க்குறா? அங்கே சமாச்சாரமே அதுதான். Who is doing this prediction? Who is matching the horoscope? ஒரு ஜாதகம் வந்து 4 பேர் சூப்பர்னு சொல்லுவான். அகைன் அப்டேட், there is no update. நம்ம படிக்கணும். அகைன் ஐம் டெல்லிங் தி சேம் திங். லாஸ்ட் 10 இயர்ஸ் பேக் இருக்கிற அதே சமாச்சாரத்தை இப்போ நம்ம பேச முடியும். வாட் இஸ் டுடேஸ் நேச்சர்? நான் சொல்லக்கூடிய அதே விஷயம் தான். அப்போ மேட்சிங் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம், யூ ஆர் கோயிங் டு விச் அஸ்ட்ராலஜர். 10 பேர்கிட்ட காமித்து 10 பேரும் சூப்பராக சொல்லி அது ஃபெயில் ஆகாது. 2 பேர் நோ சொல்லியிருப்பான், இல்லை இந்த, ஆனால் அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்ணை மறைச்சிரும். ஏன்னா அந்த ஜாதகத்தோட கர்மா இட் ஹாஸ் டு பி டிவர்ஸ்ட். ஒரு பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரீம் செவ்வாதோஷம் இருந்ததுன்னா ஆண் இருக்க மாட்டான். ஒரு பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரீம் செவ்வாதோஷம் இல்லை 50% செவ்வாதோஷம் இருந்ததுன்னா டிவோர்ஸ் ஆகும். ஒரு பொண்ணுக்கு வந்து 30% செவ்வாதோஷம் இருந்ததுன்னா மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் கொடுக்கும். இது எல்லாமே அந்த ஜாதகத்தோட அமைப்புல தெரிஞ்சிடும். இதுவே சுக்கிரனா அந்த பையனுக்கு எஃபெக்ட் ஆச்சு, சுக்கிர தோஷமா இருக்குன்னா எந்த பொண்ணு கூடயும் அந்த பையன் சந்தோஷமா இருக்க மாட்டான். அவனோட இன்ட்ரெஸ்டே வேறையா இருக்கும்.
அப்போ இந்த ஜென்ரு ஜாதகங்களையும் சேர்க்கும்போது வெறும் 10க்கு 8 பொருத்தம் 10க்கு 6 பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது. லக்னம், பஞ்சமஸ்தானம், குரு, சுக்கிரன், செவ்வாய் இதெல்லாம் பார்த்தாதான் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் திஸ் இஸ் குட் ஆர் நாட். ஓகே. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இது சைக்கோங்க தேராதுங்கன்னு தூக்கி போடுவோம். சொன்ன உடனே வெரிஃபை பண்ணுறதுக்காக அவங்க அம்மா அப்பா ஃபிசிக்கலாக வந்து இப்போல்லாம் இது நடக்குது. அவங்க வந்து பின்னாடி ஒரு தே ஹையர் அ சர்வீஸ் அண்ட் தே ஆஸ்க் திம் டு கோ அண்ட் செக் இட் பிகாஸ் அவங்க பொண்ணுக்கு வந்து நல்ல மேட்ச் மிஸ் ஆகக்கூடாதுன்னு செக் பண்ணி நம்பர் கொடுத்து பேச சொல்லும்போது இவ்வளோ நேரம் ஏன் உங்க ஃபோன் நம்பர் பிஸியாக இருக்குது, ஆர் யூ டாக்கிங் டு சம்மன் எல்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ தி மொமெண்ட் நான் என்ன வார்த்தை சொல்லணும் அது அப்படியே பிரதிபலிக்குது அந்த இடத்துல. அப்போ வந்து ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, பட் யூ நீட் டு கிவ் அ டைம். அதான் மேட்டர். இஃப் யூ ஆர் ரெஸ்ட்லெஸ் அண்ட் யூ வாண்ட் எவ்ரிதிங் டு பி டன் இமிடியட்லி, அதுக்கு பொறுமையாக ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். அவ்வளோ நேரம் ஷுட் பி தேர், ஒன்லி தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். சில பேரோட ஜாதகம் கம்ப்ளீட்டாக தெரியும், அது தேராதுமா, நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஓப்பன் மைண்டடாக இருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் க்ரோத்துங்கிறது இருக்காது. ஸோ ப்ளீஸ் ட்ராப். இல்லை சார் அவங்க அப்பா பெரிய ஆள் சார், அவங்க அம்மா அப்பாவை நீ கல்யாணம் பண்ணிக்கலடா சாமி, யூ ஆர் கோயிங் டு மேரி தட் கேர்ள். அப்போ இண்டிவிஜுவலாக அந்த வயிறு வேற, அந்த பசி வேற, இந்த பசி வேற, அதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம். அண்ட் கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்தியாவில் வந்து தி ரேட் ரேஞ்ச் ஆஃப் டிஃபரன்சஸ் ஹேப்பன். உமன் எம்பவர்மெண்ட் ஹஸ் ஹேப்பன். அது உங்களுக்கே தெரியும். பீப்புள் ஆர் வெல் லேர்ன்ட் நவ். பொன் குழந்தைகள் வந்து நல்லா செட்டில் ஆகிறாங்க, என்டர்பிரனல் ஜேர்னியில் வராங்க. பொன் குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நேச்சர் வருது. அட் தி சேம் டைம் பியூட்டிஃபுல் கேர்ள் பட் டேடிஸ் கேர்ள் அப்படி இருந்ததுன்னா எந்த ஆத்துலையுமே வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். வாட் தே எக்ஸ்பெக்ட் சேம், வாட் அவங்க அம்மா அப்பா எப்படி பார்த்துட்டாலும் அதே மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போர் வருவாங்க. யூ ஆர் ஷிஃப்டிங் த என்டையர் பேஸ். அதாவது பெரிய ஒரு செடியை பிடுங்கி வேற இடத்துல வரீங்க. அப்போ யூ நீட் தட் அக்யூமுலேஷன் டைம் ஆஃப் 3 years or 4 years or 2 years. அப்போ தான் வந்து அந்த இருக்கக்கூடிய மட்டு பிடிக்கும், அது கிரிப்பு பிடிக்கும், அதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதா. அந்த 3-4 yearsக்குள்ளேயே வந்து அம்மா அப்பா உள்ளே போந்து இது சரியில்லை அது சரியில்லை, என் பொண்ணு அவன் அப்படி பேசிட்டான் அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. யூ ப்ளீஸ் கோ அண்ட் செக். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணக்கூடிய ரேஷியோவும் இனிஷியலாக கல்யாணம் பண்ண உடனே 3 வருஷத்துலையோ 3 மாதத்துலையோ 2 வருஷத்துலையோ கல்யாணம் பண்ணக்கூடிய டிவோர்ஸோட ரேஷியோவும் 80% ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் தெர் இஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ரைட் நோ. பொன் குழந்தைகள் சம்பாதிக்கலாம், பொன் குழந்தைகள் நல்லா பெரிய இடத்துக்கு வரலாம், பட் ஃபேமிலியோட இணங்கி போகணும். ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா என் பையனுக்கு நான் எப்படி அம்மாவாக இருந்தனோ அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து எப்படியா இருக்கணும் அப்படிங்கிற சமாச்சாரம் ஆகவே ஆகாது. தென் யூ நீட் நாட் மேரி ஹிம், நீங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம். கரெக்ட். அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் வந்து வீட்டில் நடக்குது. இதையோட மோசம் கால கொடுமைன்னு சொன்னால் இப்போ ரைட் நோ லாஸ்ட் 2025 நான் பார்க்குறது, அம்மா அப்பா இருக்காளா, பொண்ணு தனி கொடுத்தனா வருவாளா, கல்யாணமே ஆகலை, மேட்சிங்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். பையனுக்கு வீடு இருக்கான்னு கேட்கலாம், எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். பிகாஸ் தேர் ரைட்டு. பொண்ணு கட்டி கொடுக்குறச்சு அது நல்ல இடத்துக்கு போகணும். பொண்ணுடைய அம்மா அப்பா வரக்கூடாது இந்த சைடு, ஃபாதர் சைடு. அப்போ எப்படி ஃபேமிலியில் லைஃப் நல்லா இருக்கும்? வேர் இஸ் திஸ் ஹேப்பனிங்? ஆல் அட் த சிட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும், ரூரல் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. சொந்தங்கள் வந்து எப்படி சொன்னால் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி அங்கே நடக்குது இன்னும் நடக்குது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக சொந்த பந்தங்கள் மூலிமா நமக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா இவன் யார் என்ன ஏதுன்னு அவங்களும் விசாரிப்பாங்க. நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு அவனும் நினைப்பான். கிராமப்புறங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கம்மி. ரீசன் நெட்வொர்க்கிங். இங்கே நெட்வொர்க்கிங்கே கிடையாது. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஒன்லி when we talk we understand. there is no talking, only commercials தான். கமர்ஷியல். 20 ஏக்கரா தோட்டம் இருக்குது சார், 30 ஏக்கரா தோட்டம் இருக்குது, 10 லட்சம் பேங்க்ஸ் இருக்குங்க, அவ்வளோதான். திஸ் இஸ் த ரீசன் ஒய் இட் இஸ் ஹேப்பனிங். ரெண்டு சைட்லையுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன். இதுக்கு மேலே சொன்னோம்னா கர்மா. அந்த ஜாதகத்தில் அந்த பொண்ணு போன ஜென்மத்தில் தம்பிக்கும் அண்ணனுக்கும் கடுமையான துரோகங்கள் கடுமையான விஷயங்கள் பண்ணுதுன்னா இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நல்ல ஹஸ்பண்ட் வரமாட்டான். அந்த ஹஸ்பண்ட் கூட அந்யோன்யமாக வராது. கான்ட்ரரிலி அந்த பொண்ணு போன ஜென்மத்தில் அண்ணா தம்பி கூட ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃபேண்டாஸ்டிக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நல்ல ஒரு பையன் கிடைப்பான், தங்கமாக பார்த்துக்கூடிய பையன் கிடைப்பான். சேம் திங் அப்ளைஸ் ஹியர். ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா இப்போ நீங்கள் அநேகமாக நீங்கள் இப்போது இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணினது வந்து அந்த ஃபேமிலிஸ் பற்றி பேசி கரெக்டாக. இப்போ ஒரு வெட்டிங்க்கு நம்ம ஜாதகம் எடுத்துன்னு போகிறோம். We are taking the bride and the groom's ஜாதகம் and we are going.
in India, there is a very beautiful saying. You're not marrying a person, you're marrying a family. கரெக்டா? இப்படி இருக்கிற இடத்துல நம்ம ஏன் வந்து அந்த என்டையர் ஃபேமிலியோட ஹாரோஸ்கோப்பையும் இந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சைடோட ஃபேமிலி ஹாரோஸ்கோப்ஸை பார்க்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா ஐ வில் டெல் யூ, இப்போது ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நார்த்தில் நடந்திருக்கு, வேர் a person has committed suicide, right? Reason that everybody is citing, which has not been proven yet, God forbid, that the mother-in-law was very involved in this, so-called suicide. We don't know if it is a suicide. So, when a girl goes into a family, or when a boy goes into the girl's family, right? There are so many things at play, so many planetary positions at play. So when two families are marrying, why are we only seeing the girls and the boys jadagam? Why are we not seeing the extended families jadagam? Isn't that important? Because kadasila divorce nu varumbodhu evlovo things varde, other than the girl and the boy problems, people who are instigating them possibly, avala nama yen paaka maatengrom. I'll tell you, அப்படி பார்த்தனா யாருக்குமே கல்யாணம் ஆகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி தான் சொல்ல முடியும். இங்கே ஒரு 30 ஜாதம், அங்கே ஒரு 30 ஜாதம், இந்த 30 சேர்த்தோம்னா விளங்கவே விளங்காதுன்னு டே ஒன்னே கட் ஆயிடும். இல்ல ஜஸ்ட் அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர், இப்போ நான் அது எல்லாமே ஒரு ஜாதத்திலே பார்த்துடலாம். அது எப்படி பார்க்க முடியும்? அவளோட பிஹேவியர் ஜாதகம் இருக்குல்ல, அதை வச்சு உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கணிக்க முடியும். ரியலி 10ஆம் இடம் சரியில்லைன்னா உங்களுக்கு மாமியார் செட் ஆக நீங்க தனி கொடுத்துரும் போயிடுங்கன்னு நம்மளே சொல்லுவோம். தெரியும், ஜாதகத்துல ஸ்பெசிஃபிக்கா தெரியும். சூரியன் கெட்டு போயிருந்தா மாமனாரும் ஆக மாட்டான், அப்பாவும் ஆக மாட்டான். அந்த டாக்ஸிசிட்டி இருக்கா இல்லையான்னு ஜாதகத்துல பார்த்த உடனே சொல்ல முடியும். இதுக்குனால வந்து இத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும்னா அஸ்ட்ராலஜரோடைய ரேட்டு தான் ஜாஸ்தியாகவே தவிர நோ, ஹிலரியஸ்லி உண்மை சொன்னா அது ரெண்டும் சேருமா சேராதாங்கிற ஒரு தன்மை தான். அதாவது 2 ஜீவன்கள் சேருமா, இந்த பந்தம் என்ன சொல்லலாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 years 60 years சாலிடா இருக்குமான்னு மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லாராத்துலயுமே பிரச்சனை இருக்கும். We are talking about 1% of the cases. We are not talking about 90% of the positive cases. இப்போ நிறைய பேர்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து அம்மா மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க பொண்ணும் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா மருமகளை தாங்குவாங்க. அந்த அளவுக்கு நான் ஈவன் மை ஓன் ஃபேமிலி தி சேம் திங். அப்ப என்ன எங்க அந்த ப்ராப்ளம் வருது? ஜாதகத்துல எப்படி அந்த சந்திரன் அமைஞ்சிருக்கான்? சந்திரன் யாருக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து அஷ்டமத்திலயோ மறைஞ்சிருக்கானோ, 6ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா மாத்திருக்காரங்க அம்மானாலையும் பிரச்சனை வரும், மாமியார்னாலையும் இஷ்யூ. பேஸ்ட் ஆன் வாட், எதனால அப்படின்னு பார்க்கணும். இஸ் இட் பீங் சர்ன்ட் பிகாஸ் ஆஃப் சிஸ்டர் இன் லா ஆர் எனி கசின் அப்படிங்கிறது அது கூட இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அப்போ என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா அது 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவோம். இவங்க வந்து கூட்டு குடும்பத்துலாம் போவாங்களா, இல்ல தனியா தான் இருப்பாங்களா, இதே ஊர்ல பையன் இருப்பானா இல்ல வேற ஊர்ல பையன் இருப்பானா, இது எல்லாமே பிசிக்கலா ஜாதகம் பார்த்துட்டு சொல்லிடலாம். தட்ஸ் ஹவ் இட் கோஸ். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். எனக்கு வந்து திருப்பி ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. இஃப் எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி தேர், எல்லாமே இருக்குன்னா ஃப்ரீ வில்க்கு இங்க எங்க ஸ்பேஸ்? ஃப்ரீ வில் வாட் ஆர் யூ டூயிங் நவ? இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கல்ல, ஸோ நவ யூ ஆர் மேரிட் டு a very good family. Your husband has left you to do a big job, entrepreneurship நீங்க பண்ணணும், ஓனா நீங்க பண்ணணும், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய லட்சியத்துக்கு is given space. Now you are doing your work. At the same time you have let him free. நீ என்னவோ பண்ணிக்கோ, I am doing this. இந்த ஒரு கர்மா வந்து எங்கிருந்து வருது? ஏன்னா உங்க ஜாதகம் அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. சிம்பிள். அந்த லிபர்ட்டி வந்து எடுத்துக்க முடியக்கூடிய ஒரு தன்மை ஜாதகத்துல இருக்கு. That's how it goes. Fantastic. ஸோ ஆச்சாரியா, இன்னும் ஒரு கொஸ்டின். இப்போ வந்து லாட் ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷன், நம்ம இதை கொஞ்சம் இதை பற்றி பேசினேன் இல்லைங்க. இஃப் யூ சி அவளுக்கு தே டோன்ட் ஹேவ் த டைம். இப்போ 5 நாள் ஒர்க் பண்ணுறான்னா அந்த 2 நாள் தான் வீக்கெண்ட் கிடைக்கிறது. இப்போ ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை போய் பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், பொறுமையாக அந்த ஜாதகத்தை பார்க்கணும். வெரி டைம் கன்சியூமிங் இல்லையா? இப்போ வந்து இட் இஸ் பிகம் அ கிரேட் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட். அந்த அளவுக்கு பேஷன்ஸும் இல்லை, டைமும் இல்லை தீஸ் டேஸ். இப்போ என்ன பண்ணுறது? அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபோனில் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் அப்பாயின்மெண்ட், யூ கான்ட் மீட் ஹிம் டைரக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோனில் பேசலாம். ஓகே. சாட்டர்டே சண்டேஸ் எப்படி இருந்தாலும் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 வாரம் கிடைக்கலாம், அடுத்த வாரம் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் ஹவு ஏர்லி யூ புக், தட்ஸ் ஹவ் இட் கோஸ். இல்லைன்னா ஃபோனில் இப்போ நாங்கள் பண்ணுறதுல 80% இட் இஸ் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே. ஓவர் கால். ஓகே. இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி ஃபோனில் பேசுவோம். ஓகே. ஸ்லாட் இஸ் ஆஃப் 20 minutes. அதில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே ஒன்ஸ் யூ கிவ் த டேட்டா வில் புட் த சார்ட் அண்ட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் வில் கிவ் யூ த ஒரு 3 கேள்வி இப்போ நான் கேட்குற மாதிரி கேட்டு ஒன்ஸ் தே சேஸ் எஸ் ஆர் நோ
we predict on the exact time and I start the prediction. Okay. So அந்த மாதிரி we go out. And most of the people are satisfied with the what it is being happening. அவங்களுக்கு வேண்டியது வந்து prediction. Correct. இப்போ வந்து நம்ம வந்து நடிகையோ இல்லை நடிகரோ கிடையாது, வந்து நேரில் பார்க்கணுங்கிறதுனால. சம் பீப்புள் ஹேவ் தட் செரிஷ்மா, சம் பீப்புள் ஹேவ் தட் டிவோஷன் டு குரு. அப்படிலாம் இருக்கிறவா வந்து தே புக் அண்ட் தங்கம். சம் பீப்புள் கம் ஃப்ரம் சிங்கப்பூர், சம் பீப்புள் கம் ஃப்ரம் யூஎஸ். அப்படிலாம் நடந்துருக்கு, பட் நடந்துன்னு தான் இருக்குது. இல்லாதவ வி கேன் இட்ஸ் ஓகே, நம்ம ஓவர் கால் நம்ம முடிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு மேக்ஸிமம் அந்த ஜாதகத்தில் 10 கேள்விக்கு மேலே இருக்கவே இருக்காது. பேஸ்ட் ஆன் த டீடைலிங் ஆர் டேட்டா வாட் வி ஹேவ் அண்டர்கான் டில் நவ். இது வரைக்கும் ஒரு 14,000 ஜாதகம் பார்த்துருக்கோம். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். மேக்ஸிமம் 10 கேள்வி, அதுக்கு மேலே தாண்டாது. ரொம்ப அதிகமான டிப்ரெஷன் இருக்கா, அதிகமான ஆங்ஸைட்டியில் இருக்காங்கன்னா 13 கேள்வி. அந்த மனுஷனுக்கு அவ்வளோதான் கேள்வி இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. My God. Do you also do data analysis back end? அதெல்லாம் ஒன்று, அதுக்கெல்லாம் டைமே இல்லை. வேர் டு ஹேவ் திஸ் டேட்டா அனாலிசிஸ்? ஓகே, I want to ask you. சும்மா நம்பரிங் தெரியும், அவ்வளோ எவ்வளோ ஜாதகம் பார்த்துருக்கோம் அதை வச்சு. ஓகே, இப்போ வந்து இல்லை நிறைய பேர் பண்ணுறா, அதனால கேட்குறேன். பிகாஸ் ஒரு டு கிரியேட் அ ஹுக், டு கிரியேட் இது, டு கெட் த ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள். என்ன வருதோ அது போதும், ஒற்றை ஒன்று தான் ஒட்டும். ஐ எம் பீங் வெரி ஓப்பன், ஐ எம் ஃபுல் வித் மை டம்மி, காட்ஸ் கிரேஸ், அவ்வளோதான். ஸோ ஹாப்பி டு ஹியர் தட். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இப்போ வந்து பாலிட்டிக்ஸ், நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணேன், பாலிட்டிக்ஸில் கூட யூனோ அஸ்ட்ராலஜி ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் அவர் பொலிட்டிக்கல் கிளைமேட் டுடே. ஒரு எத்திக்கல் பவுண்ட்ரிங்கிறது எங்கே ட்ரா பண்ணணும் an astrologer when it comes to politics and advising politicians? I'm not saying they should not advise politicians, but there is an ethical boundary they should not be crossing. There's a lot of criticism that comes that way. What is that ethical boundary one should not cross? Ethical boundaryங்கிறது என்ன? What do you mean ethical boundary? See, advising on policies, advising on how decisions have to be made for the public. அது டேட்டா பேக்டா இருக்கணும் இல்லையா? கரெக்ட், தட்ஸ் ஹவ் இட் இஸ். இப்போ என்னன்னா, சொல்லுங்க, அஸ்ட்ராலஜர் கேன் கிவ் யூ a guidance of what you need to do. ரைட். இப்போ நம்ம ஒரு 15 days பேக்கோ இல்லை 1 month பேக்கோ ஒன்ஸ் டுடேஸ் சீஃப் மினிஸ்டர் விஜய் ஹேப்பன் டு டேக் ஓவர். எஸ். அடுத்த ஒரு வருஷமும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கும், பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நிறைய நடக்கும். ஸோ இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது முதல் ஸ்டெப்பே வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய செக்யூரிட்டி ஜோனை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீலில் வந்து நான் பேசியிருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி தட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வாட் இஸ் டன் இஸ் ஃபார் த லேடிஸ். ஃபேண்டாஸ்டிக். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல அஸ்ட்ராலஜிக்கல் கனெக்ஷன் இஸ் ப்ரிடிக்ஷன் ஆஃப் வாட் வில் ஹேப்பன். அதுதான் ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்வதே தவிர நீங்க இவ்வளோ ரூபாய் அவருக்கு கொடுக்கணும், இந்த கான்ட்ராக்ட் அவருக்கு கொடுக்கணும், ஆர் யூ ஷுட் கிவ் ஹிம் எ சீட் ஆர் எல்ஸ் ஐ வில் நாட் பி தேர், அந்த மாதிரி சொல்றதுதான் தப்பு. ரெண்டாவது, இஃப் த சார்ட் இஸ் குவாலிஃபைட், இஃப் சார்ட் ஹஸ் காட் த பொட்டன்ஷியல், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி செயில் த்ரூ த எலெக்ஷன். அவர் ஆட்டோமேட்டிக்காக எம்பி ஆவார், அவர் ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏ ஆவார். தி ரேஞ்ச் அட் வேர் யூ நீட் டு ஸ்டாண்ட் இஸ் அட்வைசிங் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் நாட் டு டிசைட் ஆன் த பாலிசி. இதுதான் பண்ணணும், இவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கணும், அதெல்லாம் வந்து சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி எதுவும் யாரும் சொல்கிறது கிடையாது. பட் டேக்கிங் எ டெசிஷன் பேஸ்ட் ஆன் இட் இஸ் ரைட் ஆர் ராங்குங்கிறது ஜாதகத்தில் தெரியும். இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்குன்னா அவங்க தர்மத்துக்கு எதிராக தான் பேசுவாங்க. தர்மம் இல்லை, எதுவுமே கஷ்டம், இந்த மாதிரி எதுவுமே சரியாகாது. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு பெரிய விக்ட்ரி அவங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அஃபிஷியலாக அது தப்பு. இந்த மாதிரி ஜாதகங்களை வந்து பேசுவோம். சில ஜாதகங்கள் வந்து அவங்க பேசாமல் இருந்தால் தான் நல்லதுங்கிற மாதிரி காட்டும். சில ஜாதகங்கள் அவங்க வந்து ஃபைட் பண்ணாதான் பெட்டர். இந்த இடத்துல நீங்கள் வந்து பிரேக் பண்ணணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் யூ ஹேவ் டு கோ ஃபார் அ வார், ஆர் இந்த இடத்துல நீங்கள் எனிமியாக நீங்கள் மாறணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் பிரிஞ்சு வரணும் அப்படின்னு அந்த ஜாதகம் சொல்லும். அப்போ அவங்க பிரிஞ்சு வந்து பெரிய இடத்துல போகும். இதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கலி வி கேன் கனெக்டட். டே டு டே அஃபேர்ஸை வந்து எந்த அஸ்ட்ராலஜரும் ஹோல்ட் பண்ண மாட்டார். தட் இஸ் ஹவ் இட் கோஸ். இது இப்போ இல்லை, ராஜா காலத்துலேருந்து இருக்கு. கரெக்ட். இனி பாண்டவாஸ், பல்லவாஸ், ஸ்ரீகிருஷ்ண தேவராயா யார் எடுத்துட்டாலும், இப்போ எங்கள் குருலாம் வந்து ஐ பிலாங் டு வியாசராஜ மடம். வியாசராஜர் அப்படிங்கிறது வியாசராயர், ராஜா அப்படின்னு பேர் வந்தது பிகாஸ் he saved ஸ்ரீகிருஷ்ண தேவராயா. there is a very bad yoga called குஹ யோகா. அதிலிருந்து அந்த ஒரு ஹார்ட்லி ஒரு 7 minutesக்குள்ள அந்த ஸ்ரீகிருஷ்ண தேவராயா இஸ் கோயிங் டு மீட் டெத். he is a சன்னியாசி, he is a மகான், அபரோக்ஷித ஞானி, 64 கலைகளும் நன்னா கத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு மகான். இஸ் அ ரீஇன்கார்னேஷன் ஆஃப் ராகவேந்திர சுவாமி. அதெல்லாம் நம்ம எடுத்துன்னு போகலாம். அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவர் he will have him to advise him what is going to happen, என்ன பண்ணணும்னு. அவர் வந்து த்ரோனில் நீங்கள் உட்காந்தா நல்லா இருக்கும்னு அவர் சொல்லலை.
யாரு, அதாவது வியாசராஜர் வந்து சொல்றாரு இஸ் அ டேஞ்சர். அவரு சொல்றாரு நீங்க உட்காருங்க, அட்லீஸ்ட் யூ சேவ் அது கிங்டம் நாட் மீ அப்படின்னு சொல்லும்போது he goes and said, then it becomes வியாசராஜர். ஸோ அந்த குருவுக்கு அவ்வளோ அளவுக்கு மரியாதைங்கிறது இட் வாஸ் தேர். ரெண்டாவது, ஒய் an astrologer cannot become a minister or a cannot enter a politics. அந்த அஸ்ட்ராலஜருக்கு செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக he'll get into the politics. he will be in commanding position. அஸ்ட்ராலஜர்னா எல்லாருமே வெறும் அட்வைஸ் பண்ணிட்டு என்ன இருக்கும் வாங்கிட்டு போகணும்னு ஒன்றும் இல்லையே. கரெக்ட். இஸ் அல்டிமேட்லி கேண்டிடேட். அவ்வளோதான். படிக்காதவங்க யாருமே இருக்க போறதில்ல. அப்படி பார்த்தா எந்த பார்ட்டிஷனும் முக்கால்வாசியும் படிச்சிருக்க கிடையாது, ரொம்ப கம்மி நான் சொல்றது. அப்போ வாட் டிசைட்ஸ் இஸ் ஜாதகம், வாட் டிசைட்ஸ் த கேண்டிடேச்சர் அப்படின்னு பார்த்தா ஜாதகம் தான் டிசைட் பண்ணும். ஃபேண்டாஸ்டிக். So what do you think the rest of 2026 is going to look like, Acharya? See, 2026 is actually good. ஓப்பனா சொன்னா என்னன்னா, அந்த குரு வந்து உச்சம் பெறதுனால மகான்கள் அவதரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஓவராலாக இருக்கும். இந்த ஈராக் இந்த வார் இதெல்லாம் வந்து இன்னும் 2-3 மாதத்துக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் இந்தியாவுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி சான்சஸ் ஆகுது. ஐ எக்ஸ்பிளைன் தட். பட் மேஜர் கன்சர்ன் என்ன, கம்ப்ளீட்லி 2028 மேங்கும்போது there won't be any petrol or diesel vehicle, they'll be completely shifting into the electrics. Completely. ஆமாம், பேட்டரி வெஹிக்கிள்ஸாக மாறிடும். அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 2 வீலர்ஸ் ஃபுல்லாக மாற்றிடும். ஓகே. அதனால அது நோக்கி தான் வந்து இட் வில் கோ. அண்ட் கோல்டு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும், கம்மி ஆகாது. அண்ட் 2028ங்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். பட் மேஜர் செட்பேக் வந்து இந்தியாவுக்கு வந்து நெக்ஸ்ட் 1.5 year இஸ் கோயிங் டு பி மேஜர் செட்பேக். 2028 வரைக்கும் India is not going to be in a great stage, and even situations are also by way of economy also, politicals also, or danger situation is also there. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு சரியில்லை. 28க்கு அப்புறம் தான் நமக்கு ஓரளவுக்கு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். 2038-39ங்கும் போது இந்தியா வில் பி இன்டு a very very big place. நம்ம எதிர்பார்க்கறதோட இப்போ இருக்கக்கூடிய நிலைமையோட 10 times the higher, ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் பவர் ரேஞ்சுக்கு 2038ல தான் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஃபேண்டாஸ்டிக். உங்களோட ஜாதகம் என்ன சொல்லுது உங்களை பத்தி? It is actually good, that's why I'm here, otherwise you won't be there. Fantastic. Sorry, I know it was very unscripted, but no, it's okay. I had to ask. Okay, thank you so much. I think it has been a wonderful session with you today, and very eye opening, I must say. Very Aishman, let you also grow on a larger scale. Thank you so much. If you had to leave one word for the next person coming on the show, என்னவா இருக்கும் about the show? About this show? Yeah, for the next person who's coming, so I'll try and play it for them. Okay, so what we can say, update வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக போகிறது அப்படிங்கிறது he has to touch upon and talk. Second one, the more you brush upon the youth, அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணும். இது 2 பாயிண்ட் தான் அடுத்த லெவலுக்கு போகும். So definitely you can try. I'll be sure to pass it on. Thank you so much. Thank you.